பவர் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடது. ஸோ மைக்ரோசாஃப்ட் அஷூரில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை தனியாக வந்து டேட்டா பேஸில் கூட ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இது ஏபிஎன் வந்து எப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து ஏடபிள்யூஸோட தான் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஏடபிள்யூஸில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஏபிஎன்ங்கிற இந்த அப்ளிகேஷனை. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறத விட இதோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டான ஷஃபி சொல்கிறது தான் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஷஃபி? எஸ் ப்ரோ. ஸோ ஹாய் கைஸ், ஹோப் யூ ஆல் குட். எல்லாம் நல்லா Hi bro. எல்லா பேர் இருக்கீங்க? ஆடியோ கிளியரா இருக்குல்ல? எல்லா பேர் ஆ கேட்குதுல்ல? Clear. தட்ஸ் Clear தட்ஸ் ஆச்சு bro. ஃபைன். ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ ஐ எம் ஷஃபியுதீன். ஸோ ஐ எம் பேசிக்கலி ஆப்பியன் டெவலப்பர். ஐ எம் ஒர்க்கிங் சீனியர் ஆப்பியன் டெவலப்பர் அட் லோ கோட் மைண்ட்ஸ். ஸோ அஸ் ப்ரோ சொன்ன மாதிரி எப்படின்னா ஆப்பியன் இஸ் லோ கோட் டூல், அஸ் அ கிளவுட் பேஸ்ட் லோ கோட் டூல். ஸோ ஸோ நான் வந்து இந்த செஷனை வந்து எடுக்க முன்னாடி ஐ எம் gonna give me a short intro about me and my personal professionally. Okay. So I'm Shafiuddin. So I did my BEC at Dr. MCT Pollachi. நானும் engineering graduate தான். ஸோ அங்கிருந்தா லைக் ஐ ஜஸ்ட் ஜம்ப் டு திஸ் கேரியர், லோ கோட் கேரியர் டியூ டு பிகாஸ் ஃப்ரம் மை கேம்பஸ் பிளேஸ்மெண்ட். ஸோ ஸ்டார்டிங் வந்து நான் ஆப்பியன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அரௌண்ட் ஐ ஹவ் 4+ years of experience in ஆப்பியன் டெக்னாலஜி. ஸோ ஐ ஜஸ்ட் ஒர்க் வித் மெனி கிளைண்ட்ஸ் லைக் US clients, UK, Saudi Arabia, yeah, and some local clients also. So I have different experience with different industries. So this is a short intro professionally about me, and personally also, I'm creating tech content in Instagram. So நிறைய பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பட் நான் என்ன லைக் பர்சனலாக பேஷனாக எனக்கு கொஞ்சம் பேஷன் இருக்குது. ஸோ டெக் கான்செப்டை எடுத்து அதை பற்றி பேசி அதை பற்றி கொஞ்சம் வீடியோவாக எடிட் பண்ணி போகிறது ஐம் டூயிங் எஸ் அ பேஷன். ஸோ ஐம் டூயிங் ஃபார் பாஸ்ட் 6 months. ஸோ ஆஸ் ப்ரோ சொன்ன மாதிரி நானே ஃப்ரெண்டு இப்போ ரீசெண்டாக வி ஸ்டார்ட் நியூ பேஜ் கால் டூ டெவலப்பர்ஸ். ஸோ அதில் வந்து we started to help placement preparation for young peoples who are getting into IT industry. So this is my short intro, both personally and professionally. Okay, so all clear, right? யாருக்காவது நான் பேசுறது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுதா? ஏன்னா ஜென்ரலி ஐம் ஃபாஸ்ட் ஸ்பீக்கர். யாருக்காவது தெரிஞ்சா ஜஸ்ட் ஸ்டாப் மீ. ஓகே, தென் தர் மெயின் கோல் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா நான் சொல்றது புரியணும், டவுட் இருந்தால் அதை கிளியர் பண்ணணும். அதான் இட்ஸ் மெயின் கோல் ஆஃப் த செஷன். ஓகேவா? அண்டர்ஸ்டுட் லைக்? ஓகேவா? ஓகே, ஃபைன். திரும்ப சொல்கிறேன், எப்பயாவது நான் ஃபாஸ்ட்டாக ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு புரியலன்னா ஜஸ்ட் பிங் பண்ணிடுங்க, நான் ரிப்பீட் அகைன். ஏன்னா வந்து உங்களுக்கு அது புரியணும், ஏன்னா எனக்கு அது புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரியணும். ஸோ வந்து நான் சொல்லிடுறேன், திஸ் இஸ் மை கைண்ட் ஆஃப் ஃப்ளாஸ். ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுவேன் ஜென்ரலாகவே. ஸோ அதுக்காண்டி தான் அது. ஓகே, ஸோ பிஃபோர் நம்ம வந்து லைக் திஸ் செஷன் என்னன்னா லைக் நம்ம வந்து ஆப்பியன்னா என்ன, ஸோ முதல்ல லோ கோட்னா என்ன, அப்புறம் ஆப்பியன்னா என்ன, ஸோ எதுக்கு ஆப்பியனில் வந்து இப்போ இந்த கிளாஸ் எடுக்க போகிறோம், அண்ட் ஏன் ஆப்பியனில் நம்ம வந்து ஆப்பியன் வந்து கற்றுக்கணும். ஸோ அதை பற்றி நான் வந்து நாட் நாட் வில் கோனா டிஸ்கஸ். அதுக்கப்புறம் ரியல் டைமாக ஆப்பியனில் ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பிஸ்னஸ் ஆப் வந்து பண்ணி பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? லைவ் ஐம் கோனா டூ ஃபார் யூ ஆல். ஸோ ஒன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆப்பியனில் இப்போ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு தென் உங்கள் டவுட் எதாவது இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ டைரக்ட்லி இன் திஸ் கால். ஓகே, ஃபைன், ரைட்? ரைட். ஸோ நான் வந்து எப்படின்னா மானிட்டரில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நேராக பார்க்குற மாதிரி தெரியாது, நான் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, ஃபைன். So this is our intro. So we're going to look about low code technology. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படின்னா பர்பஸ் பார்க்கணும். ஸோ இந்த லோ கோட் வந்து எதுக்கு வந்துச்சுன்றது நமக்கு தெரியணும். ஸோ மெயினாக லைக் பிஃபோர் 2005 முன்னாடி எப்படின்னா லைக் நமக்கு அப்ளிகேஷன் என்ன ஜாவா தான் மெயினாக ஞாபகம் இருக்கும். அஸ் வி ஆல் நோ, ரைட்? நம்ம அந்த கீபேட் மொபைலாக இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஜாவால தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த சாம்சங் பழைய மொபைல்லாம். ஸோ அப்போலாம் எப்படின்னா அப்ளிகேஷனா ஜாவால பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்லேயே தான் இருக்கும். அப்புறம் ஒன்ஸ் நம்ம ஸ்கூலு காலேஜ்னு போகிறப்ப வி கேம் டு நோ மெனி லாங்குவேஜ் லைக் பைத்தான் இருக்கு, அப்புறம் கோ லாங்குவேஜ் இருக்கு. ஸோ வந்து எப்படின்னா இப்போ என்னன்னா ஒரு ஆப் பில்ட் பண்ணணும்னாலே எப்படின்னா நம்ம வந்து கோடிங் கற்றுக்கணும், நம்ம கோடிங்கில் தான் நம்ம வந்து எழுதணும். இந்த மாதிரி பக்கம் பக்கமாக லைன்ஸ் ஆஃப் நம்ம தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் எழுதினா தான் ஒரு ஆப் பில்ட் ஆகணும். அப்படின்னா ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ஒரு ஃபேக்ட் இருக்கு. ஆக்சுவலாக அது உண்மைதான். ஸோ அது எப்படின்னா அப் டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா அந்த ஒரு ஃபேக்ட் எப்படின்னா அது மட்டுமே இருந்துச்சு. பட் ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா ஒரு பாஸ் டெக்னாலஜி, ரைட், அது எப்படின்னா மார்க்கெட்டில் என்ட்ரு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது என்னன்னா இதுவும் எப்படின்னா இதுவுமே எப்படின்னா ஆப் பண்ண தான் ஹெல்ப் பண்ண போகுது. பட் என்ன அதில் ப்ளஸ் பாயிண்ட்னா நம்மளால எப்படின்னா ஷார்ட் டைமில் ஒரு ஆப் ரெடி பண்ணிக்கலாம். ப்ளஸ் எப்படின்னா இப்போ ஒரு வருஷம் 1 year பீரியடில் ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து பண்ணுற அப்ளிகேஷனை ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸில், ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ எப்படின்னா ஒரு 2 பேர் சேர்ந்து ஆப் பண்ணி முடிச்சு அதை டெப்ளாயும் பண்ணி நம்ம லைவ்ல சப்போர்ட்டும் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு எப்படின்னா லைக் ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் ஒரு சேஞ்சையும் கொண்டு வந்தால் லோகோ டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இதான் எப்படின்னா அந்த தியரி. லைக் நான் ஜஸ்ட் எப்படின்னா நான் வந்து தியரியை வாசிச்சு போக நான் விரும்பலை. ஜஸ்ட் எப்படின்னா என்னென்ன உங்களை வந்து
நம்ம தமிழ்ல பேசினாலும் லைக் உங்க கூட எப்படின்னா லிங்க் பண்ற மாதிரி இருக்கணும், உங்களுக்கு டக்குன்னு புரியுற மாதிரி இருக்கும். அதுக்காக எப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணாம வாட் இஸ் வாட்னு உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் திங். யா, ஆப்பியன் மட்டுமே லோ கோட்ல இருக்குன்னு கேட்டால் அப்படி கிடையாது. லோ கோட்ல எப்படின்னா ஆப்பியன் தவிர்த்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆஸ் வி ஆல் நோ, பவர் ஆப்ஸ் இருக்கு, கிஸ் ஃப்ளோ இருக்கு, மெண்டிக்ஸ் இருக்கு. இப்போ ஜோகோ கூட ரீசெண்டாக அப்படின்னா தேர் இஸ் நியூ லோ கோட் பிளாட்ஃபார்ம் ஜோகோ கிரியேட்டர். இந்த மாதிரி எப்படின்னா என் நம்பர் ஆஃப் லோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அதில் எப்படின்னா எப்படின்னா ஒவ்வொரு எப்படின்னா இப்போ எப்படின்னா இந்த ஒவ்வொரு இது இருக்குல்ல, ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் எப்படின்னா ஒவ்வொரு யூஸ் கேஸ் இருக்கு. இப்போ ஜென்ரலாக எப்படின்னா இப்போ ஆப்பியன் இஸ் மெயின்லி ஃபார் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சொல்ல மாதிரி ஆப்பியன். ஸோ சின்ஸ் எப்படின்னா லைக் ஆப்பியன் இஸ் லோ கோட் பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்லி மேட் ஃபார் ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ்ன்றது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. ஓகேவா? ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அங்கே எப்படின்னா 10,000 ஒர்க் பண்றாங்க. ஸோ அங்கே எப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயி லீவ் பண்ணணும்னா கூட எப்படின்னா ஜஸ்ட் நம்மளால வந்து ஒரு பேப்பர்ல லெட்டர்லையோ சைன் வாங்க முடியாது. ஸோ அதை அவங்க என்ன பண்ணலாம்னா தே கேன் அதை வந்து இப்போ இப்போ அது ஒரு டஃப். இப்போ நம்ம ஸ்கூல்லாம் போயிருந்தீங்களா? இப்போ ஸ்கூல்ல எப்படின்னா நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம். அங்க இப்போ ஒரு ஒரு லீவ் போனோம் என்ன பண்ணுவோம், நம்ம லெட்டர் எழுதுவோம். லெட்டர் எழுது எப்படின்னா ஃபர்ஸ்ட் மேம் சைன் பண்ணணும், கிளாஸ் மேம். அப்புறம் வந்து ஹச்ஓடி சைன் பண்ணணும். அப்புறம் எப்படின்னா அந்த ஃபேக்கல்ட்டி அட்வைசர் சைன் பண்ணணும். அப்புறம் பிரின்சிபல் சைன் பண்ணணும். பிரின்சிபல் வந்து அப்ரூவ் பண்ணலாம், பண்ணாம கூட போகலாம். நமக்கு அது தெரியாது, நம்ம தெரியாம லீவ் எடுத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி எப்படின்னா ஒரு சின்ன லீவுக்கு எப்படின்னா நம்ம இத்தனை பேரை மீட் பண்ணி லெட்டர் எழுதி சைன் வாங்கி அப்புறம் பிரின்சிபல்கிட்ட போய் அவரு அப்ரூவ் பண்ணாரான்னு தெரியாது. இந்த மாதிரினா ஒரு ஒரு பிக்னா ஒரு ஒரு பிக் சர்க்கிள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இந்த பேப்பர் பென் எப்படின்னா நம்ம எப்படின்னா டிஜிட்டலாக கொண்டு வந்துடலாம் இந்த லோ கோடை யூஸ் பண்ணி. ஸோ இது எப்படின்னா இப்போ இந்த லீவ் இருக்குல்ல, இந்த லீவ் இருக்க இந்த பிஸ்னஸை நம்ம எப்படின்னா ஆப்பியனில் ஈஸியாக பில்ட் பண்ணிட்டு அந்த கஸ்டமருக்கும் அந்த அப்ரூவருக்கும் ஒரு ஈஸியாக அக்சசபிளாக ஆக்கிடலாம். ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிக்கலாம் ஆப்பியனில். ஃபார்ம் பில்ட் பண்ணிட்டு அந்த ஃபார்மில் இப்போ நான் ஸ்டூடெண்ட்னா ஐ கேன் ஃபில் மை டீடைல்ஸ். நான் என்ன கிளாஸு, என் பேர் என்ன, எதுக்கு லீவ் போகிறேன், நான் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்ம் என்ன பண்ணால் என் கிளாஸ் மேம் போகும். ஸோ ஒன்ஸ் கிளாஸ் மேம் பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா தென் இட் வில் கோ டு மை ஹச்ஓடி. ஒன்ஸ் ஹச்ஓடியும் பார்த்து அப்ரூவ் பண்ணிட்டேன்னா இட் வில் கோ டு மை பிரின்சிபல். பிரின்சிபல் அப்ரூவ் பண்ணாரா இல்லையான்றதை நான் வந்து ஆப்லேயே பார்த்துக்க முடியும். இதெல்லாம் எப்படின்னா வித்தின் அ கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ்ல இது முடிஞ்சிடும். கரெக்டாக தானே? அண்ட் ஒன் மோர் திங், நான் அப்படின்னா லைக் தியரியா இங்கே பேச மெயினா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜஸ்ட் எப்படின்னா ப்ராக்டிக்கலாக பேசுவோம். ஸோ அப்போ உங்களுக்கும் புரியணும். ஸோ அதான் மெயின் கோல். நீங்கள்லாம் எப்படின்னா காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை படிச்சு முடிச்சிருப்பீங்க, ஒரு ஜாப்க்கு தேடிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, இதுல எப்படின்னா நம்ம வந்து பார்க்கலான்றதான் இந்த ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி எப்படின்னா இது எப்படின்னா நம்ம காலேஜ் ஒரு பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு இந்த நம்ம பில்ட் பண்ணி தரலாம். இதே மாதிரி எப்படின்னா ஒவ்வொரு பிசினஸ் ஃபார்மா இண்டஸ்ட்ரி, லீகல் இண்டஸ்ட்ரி, ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்பியன்ல அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆப்பியன்ல நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமா இன்னும் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா யா, இந்த நம்ம ஆப்பியன்ல ஆப் பில்ட் பண்றதுக்கு நான் வந்து ஒரு ஒரு டாப் 1% கோடராக அவசியமே கிடையாது. ஜஸ்ட் எனக்கு வந்து எப்படின்னா ஆப்பியனோட ஜஸ்ட் எப்படின்னா லைக் அந்த பேசிக் கான்செப்ட் எப்படி வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணணும், ஆப் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே போதுமானது. நான் வந்து ஆப்பியனில் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் சிஎஸ்சி தான் படிச்சிருக்கணும், நான் வந்து ஜாவா படிச்சிருக்கணும், பைத்தான்லாம் எந்த ரெக்கமெண்டும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஐடியா இருக்கணும், ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அது மட்டும் இருந்தாலே போதும். ப்ளஸ் ஆப்பியனை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ரெண்டுமே இருந்தாலும் போதும். நீங்கள் வந்து ஆப்பியனில் யூ கேன் பில்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் யூ கேன் யூஸ் ஃபார் யுவர் நீட்ஸ். ஓகேவா? யூஸ் ஆஃப் ஆப்பியன் டுடேவல். ஸோ இன்னைக்கு கரண்ட் வேல ஆப்பியன் எப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. பட் இந்தியாவில் எப்படின்னா கம்மியாக தான் இருக்கு. என்னன்னா எப்படின்னா இந்தியாவில் இருந்தா மற்ற கண்ட்ரீஸ்க்கு நம்ம ஆப்பியன்ல ஆப் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு நான் வந்து எப்படின்னா லைக் 2020 ஜாபுக்கு போனேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மிடில் ஈஸ்ட் சைடில் எப்படின்னா நான் பார்த்த அளவுக்கு மிடில் ஈஸ்ட்ல முக்கால்வாசி மிடில் ஈஸ்ட் பேங்க், மிடில் ஈஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆப்பியன் வந்து மெயினாக ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. யூகே சைடில் எப்படின்னா இந்த லீகல் திங்ஸ் இருக்குல்ல, இந்த லேண்ட் வாங்குறது விற்கிறது, ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படின்னா ஆப்பியன் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த ஃபார்மட்டிக் இண்டஸ்ட்ரியில் மெடிக்கல் ஃபீல்டு, ஸோ அதில் எப்படின்னா ஆப்பியன் எப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எப்படின்னா கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆப்பியன் ஆனால் என்ன ஒரு டிராபேக்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்பியன் நிறைய பேருக்கு இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி அந்த ஆப்பியன் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. சின்ஸ் நம்ம வந்து நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறனால ஐ கேம் டு நோ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஆப்பியனில் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஆப்பியனோட ஆப்ஸ் ஒர்க் ஆகிடுன்னு தெரிய வருது. ஆப்பியன் ரிலேட்டட் நோன் ஆப்ஸ் எக்ஸாம்பிள். ஆப்பியன் ரிலேட்டட் நோன் ஆப்ஸ். ஆ ஓகே. ஸோ எனக்கு கொஸ்டின் புரியுது.
இல்ல இல்ல எனக்கு ஆக்சுவலா இட்ஸ் அ குட் கொஸ்டின். இதுதான் எதிர்பார்த்தேன் கேட்பாங்கன்னு ஃபர்ஸ்டே கேட்டாங்க. ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல எப்படின்னா லோ கோட்ல எப்படின்னா ஏகப்பட்ட எப்படின்னா ஆப்ஸ் இருக்கு கரெக்ட்டுங்களா? நம்ம பார்த்தோம்னா கிஸ்ஃப்ளோ இருக்கு, லோகோ கிரியேட்டர் இருக்கு, பவர் ஆப்ஸ் இருக்கு. இப்போ என்னன்னா இந்த ஒவ்வொரு இது இருக்குல்ல ஒவ்வொரு எப்படின்னா ஆப்ஸ் இது எப்படின்னா ஒவ்வொரு யூஸ் கேஸ் இருக்கு. இப்போ பவர் ஆப் பார்த்தீங்கன்னா அதோட யூஸ் கேஸே வேற. பவர் ஆப்ல பண்ற விஷயத்தை எப்படின்னா நம்ம ஆப்பியன்ல எப்படின்னா பண்ண முடியாது. இன்னொன்று எப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக எப்படின்னா டூல்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ மெயினாக எப்படின்னா ஆப்பியன் இட்ஸ் மெயின்லி ஃபார் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ். அதாவது ஒரு பிஸ்னஸுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் வந்து எப்படின்னா ஆப் பில்ட் பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் மெயின்லி பில் ஃபார் தட். நீ இப்போ ஜூம் எப்படின்னா ஜூம் எப்படின்னா இட்ஸ் அ காமன் ஆப் ஃபார் பப்ளிக்ஸ் கரெக்டா? ஸோ நம்ம ஆப்பியன்ல ஜூம் மாதிரி ஆப் வந்து ஆப்பியன்ல பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் அதுக்காக அதுக்காக பண்ணப்பட்ட ஆப் அதுக்காக பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம் ஆப்பியன் கிடையாது. ஐ திங்க் உங்க ஆன்சர் கிடைச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டா? ஸோ எப்படின்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. ஸோ ஆப்பியன் இஸ் மெயின்லி ஃபார் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ். ஒரு பிஸ்னஸ்குள்ள நடக்கிற விஷயங்களை நம்ம இந்த எப்படின்னா ஒரு ஆப்பாவோ நம்ம டிஜிட்டலுக்கு கொண்டு வர மாதிரி தான் அந்த ஆப்பியன்ல நம்ம மெயினாக யூஸ் பண்றோம். ஐ திங்க் காவ்யா, இஸ் யூ டவுட் கிளியர்? இஃப் யூ வாண்ட் டு ரிப்பீட்னா ஜஸ்ட் டைப் ரிப்பீட், ஐ வில் ரிப்பீட் அகைன். புரிஞ்சுல? எனிபடி யாருக்கா புரியாம இருந்திருக்கா? ஆப்பியன்னா ஆப்பியன்ல ஏன் ஜூம் மாதிரி ஆப் பண்ண முடியலன்னா ஆப்பியன் வந்து அதுக்காக பண்ணப்பட்டது கிடையாது. ஆப்பியன் இஸ் மெயின்லி ஃபார் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ பிஸ்னஸ்ல ஒரு பிஸ்னஸுக்கு தேவைப்படுற ஆப்ஸ் எல்லாத்தையும் எப்படின்னா நம்ம ஆப்பியனை பில்ட் பண்ணலாம். எனி பிஸ்னஸ், ஈவன் ஃபார் மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஸ், பேங்கிங், ஹெல்த் கேர், எந்த இண்டஸ்ட்ரிக்கும் தேவைப்பட்ட பிஸ்னஸை வந்து வி கேன் பில்ட் ஃபார் ஆப்பியன். எஸ், இப்போ இந்த போட்டுருக்காங்களா எக்ஸாம்பிள் கரெக்ட். ஆக்சுவலா ஹச்ஆர் டீம் ரெக்ரூட்மெண்ட், இது இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆப்பியன் பில்ட் பண்ணலாம். அப்புறம் சம் கவுண்டர் ஃபைட்டிங் அந்த என்னன்னா தெரியல. பட் அந்த டாப் டூ வந்து இட் இஸ் ஆக்சுவலாக இது வந்து எங்க கம்பெனில இந்த ஆப்லாம் இருக்கு. ஸோ வந்து ஆப்பியன்ல இந்த ஆப்லாம் பில்ட் பண்ணலாம். யா. ஸோ ஒரு விஷயம் படிக்கிற முன்னாடி எப்படின்னா எதுக்கு நம்ம இப்போ ஆப்பியன் இருக்கு, எதுக்கு நம்ம ஆப்பியன் படிக்கணும்னா அதுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் எப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை ட்ரெடிஷ்னலாக பில்ட் பண்றதை தவிர்த்து நம்ம எப்படின்னா ட்ரெடிஷ்னலாக பில்ட் பண்ற டைம் எவ்வளோ டைம் ஆகுதோ அதை விட எப்படின்னா ஸ்பீடாக எப்படின்னா ஆப்பியன்ல பில்ட் பண்ணிடலாம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று எப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படின்னா ரொம்ப சிம்பிள். 2019 நம்ம வேர்ல்டு எப்படி இருந்துச்சு? நமக்கு அப்படின்னா ஏஐன்ற வேர்ல்டு கேள்விப்பட்டிருப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து உள்ள வந்து ஒரு கேமே மாத்திருச்சு. ஸோ இது மாதிரி எப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக் எப்படின்னா நிறைய எப்படின்னா லைக் வந்துட்டே இருக்கு. ஸோ அதில் எப்படின்னா இந்த லோ கோட் எப்படின்னா அதுக்கான ஃபியூச்சர் எப்படின்னா ஆக்சுவலாக எப்படின்னா இன்னும் பூம் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா சயின்ஸ் 2020 நான் பார்த்த ஆப்பியனுக்கான டிமாண்ட் இருந்தது வேற. பட் இப்போ வந்து அதுக்கு வந்து ஹியூஜ் ஆயிருச்சு. ஸோ அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா எப்படின்னா டுவர்ட்ஸ் லோ கோட் வந்து எப்படின்னா தேர் பிரிங்கிங் மோர் அப்டேட்ஸ். இப்போ கூட இப்போ லோ கோட்ல எப்படின்னா ஏ எப்படின்னா they integrate ஏஐ வித் லோ கோட். ஸோ இன்னுமே லோ கோடே எப்படின்னா ஃபாஸ்ட்டாக பண்றதுக்கு அந்த லோ கோட்ல இப்போ ஏஐ எப்படி செய்றாங்க. ஸோ எப்படின்னா இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது அப்ளிகேஷனை இந்த ஆப்பியன்ல. அண்ட் கஸ்டமைசபிலிட்டி. இப்போ ஒரு ஆப் பண்ணி முடிச்சிடுறோம். கிளைண்ட் வராங்க, இல்ல எனக்கு இது வேணாம் இதை மாத்துங்கன்னா நம்ம மற்ற நம்ம நம்ம நார்மலா கோடிங்ல பண்ண அப்ளிகேஷன் மாத்த கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அப்படின்னா, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் மொத்தமா டிராப் ஆயிரும். பட் நம்ம ஆப்பியன்ல எப்படின்னா நீங்க என்ன சேஞ்ச் கொண்டு வந்தாலும் அதை ஈஸியா மாத்திக்கலாம். ஏன்னா அப்படின்னா அந்த அளவுக்கு எப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். ப்ளஸ் கிளவுட். இப்போ ஜென்ரலாக எப்படின்னா ஆப்பியன் எப்படின்னா கிளவுடில் ரன் ஆகுது. ஸோ அது வந்து அஸ் ப்ரோ இன்ஃபார்ம் ஆப்பியனை கிளவுட் டிபி கொடுத்துருவாங்க. தேவைப்பட்ட எப்படின்னா ஆன் ப்ரெமிஸ் டிபி யூஸ் பண்ணிக்குவாங்க ஆப்பியன்ல. மோஸ்ட்லி மிடில் ஈஸ்ட் லைன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படின்னா கிளவுட் டிபி தே ஒன்ட் யூஸ். அவங்க எப்படின்னா அவங்க டேட்டா வந்து சேஃப்டிக்காக தே வில் கீப் இன் தேர் சிஸ்டம். ஸோ நம்ம அதை கூட நம்ம வி கேன் இன்டகிரேட் வித் ஆப்பியன் அண்ட் வி கேன் யூஸ் இன் அவர் அப்ளிகேஷன். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் புரியாமல் இருக்கும். பட் ரியல் டைம்ல இது பண்றாங்க. அதுக்காக ஜஸ்ட் நான் ஹெட்ஸ்அப் கொடுத்துறேன். இன்னொன்று எப்படின்னா லைக் யூனிஃபைட் டேட்டா ஆப்பியன் எப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஆப்பியன்ல ஒரு ஆப் ரன் ஆகிறதுக்கு நமக்கு எப்படின்னா டேட்டா வந்து ஆப்பியன்ல தான் வேணுமாங்கிறது கிடையாது. நம்ம வேற ஒரு அப்ளிகேஷனை நம்ம ஆப்பியன் கூட இன்டகிரேட் பண்ணி கூட நம்ம ஆப்பியன்ல ஆப்ஸ் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இதான் எப்படின்னா ரொம்ப எப்படின்னா ஒரு ஒரு யூஎஸ்பி ஃபார் ஆப்பியன் டிசைன் ஈஸி. சின்ஸ் நம்ம ஆப்பில் ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 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 யூஐ பார்த்தோம்னா நம்ம வந்து அதை மாதிரி எப்படின்னா அதுக்கு ரிப்ளிகேட்டாக நம்ம வந்து ஆப்பியனில் நம்ம ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கூட நம்ம வந்து ஆப்பியனில் அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும் ஃபார் யூசர் இன்டர்ஃபேஸ். அண்ட் சிமிலர்லி நம்ம பேக் அண்ட் இருக்குல்ல, நமக்கு பேக் அண்ட் எப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் சிம்பிளிசிட்டி ஆப்பியன் எப்படின்னா பண்ணுறதுக்கு ஈஸி, படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டு பி ஃப்ரேங்க் நீங்கள் ஒரு 2 வாரம் முழுசாக படித்தாலே போதும். நீங்கள் ஆப்பியனில் ஒரு இன்டர்மீடியட் நீங்கள் படிச்சிடலாம். ஜஸ்ட் எப்படின்னா ஒரு இன்டர்மீடியட் லெவலில் ஆப்பியனில் என்ன நாலேஜ் தேவையோ அதை கெயின் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் எப்படின்னா நம்ம போக போக நம்ம அப்ளிகேஷன் பில்ட் பண்ண அப்படின்னா நம்ம ரியல் டைம் அப்படின்னா வில் கெயின் நாலேஜ். பட் ஆப்பியன் சொன்ன மாதிரி கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான பிளாட்ஃபார்ம் ஆப்பியன்.
எஸ். ஸோ இப்போ நான் பார்த்தோம்ல எதுக்கு ஆப்பியன் எப்படின்னா ஆப்பியன் எப்படின்னா லைக் ஃப்ரம் த ஸ்டார்டிங் எப்படின்னா தேர் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ லோ கோட்ல எப்படின்னா ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. பட் என்னதான் பிளாட்ஃபார்ம் வந்தாலும் போனாலும் ஆப்பியன் இஸ் மெயின்டைனிங் இட்ஸ் ரேங்க். ஸோ ஃப்ரம் நான் லைக் இனிஷியல் டேஸ்லேருந்து எப்படின்னா ஆப்பியன் எப்படின்னா அந்த ஒரு தனக்குன்னு அந்த யூனிஃபிகேஷனை மெயின்டைன் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஒன்லி ஆப்பியன் எப்படின்னா இன்னுமே இந்த மார்க்கெட்டில் இட் இஸ் சர்விங் இன் அ கிரேட் வே. எனக்கு எனி டவுட் ஆக்சுவலி இதெல்லாம் எப்படின்னா ஜஸ்ட் ஆப்பியனுடைய இன்ட்ரோ தான். ஆப்பியன்னா எதுக்கு படிக்கிறோம் அண்ட் ஏன் நம்ம ஆப்பியனில் ஆப் பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரோ தான் நான் இப்போ ஆப்பியனில் கொடுத்தேன். கிளியர் ரைட்? ஃபாஸ்ட்டாக எதுவும் பேசுகிறேன்னா யாருக்காவது புரியாமல் இருக்கா? ஜஸ்ட் நீங்கள் சேட்டில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ண ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ். டிட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ப்ராக்டிஸ் ஆப்பியன் இன் பிளாட்ஃபார்ம்? யா இப்போ ஆப்பியன் எப்படின்னா ஆப்பியன் எப்படின்னா நம்ம கற்றுக்கிறதுக்கு எப்படின்னா they giving a ஃப்ரீ சைட். இப்போ நம்ம அதில் நம்ம ஆப் பில்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பிஸ்னஸ்க்கு அப்படின்னா தே ஹேவ் டு பர்ச்சேஸ் சம் அதர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா வேற ஒரு ப்ரைசிங் ஃபார்மேட் இருக்கு. பட் படிக்கிறதுக்கும் பழகிறதுக்கும் அப்படின்னா ஆப் என்ன எப்படின்னா ஒரு ஃப்ரீயா அப்படின்னா ஒரு டம்மி பிளாட்ஃபார்ம் நம்ம தர்றாங்க. ஸோ அதில் நம்ம வந்து ஆப் என்ன கற்றுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறோம் ரியல் டைம் செஷன். நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து ஆப் என்ன வந்து அதெல்லாம் நம்ம ஆப் பில்ட் பண்ணி பார்க்க போறோம். யா ஃபைன். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா பிஃபோர் கோயிங் டு த ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷன்? ஸோ ஐ ஓகே. ஹோப் லைக் சொன்ன வரைக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ இன் டு லேப் செஷன் லைக் ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே. ஸோ இந்த வாய்ஸ் மட்டும் செஷன்ல கொஞ்சம் சில நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரேக் ஆதா ப்ரோ? ஆமாம், லைட்டா மேபி இன்டர்நெட் ஃப்ளக்சுவேஷனாலயா இல்லை எதனாலன்னு தெரியல, லேசா அப்பப்போ இடையில இடையில கொஞ்சம். நான் வேணா வீடியோ மிட் பண்ணிக்கிறவா? இட் வில் பி கிரேட் ஐ கெஸ். ஓகே ப்ரோ. மேபி நெட் 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 பேண்ட்வித். நெட் இஸ் ஆமாம். ஃபைன் ஆக்சுவலி. ம். யா. எஸ். இப்போ கிளியரா இருக்கா? இப்போ கிளியரா இருக்கு ப்ரோ. ஸ்டார்டிங்ல கிளியரா ஓகே. இருந்துச்சு, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே. போக 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா அப்படியே ஆச்சு. இப்போ கிளியரா இருக்கு. அப்படியே ஃபைன் கண்டினியூ சார், பண்ணுங்க ஃபைன் ப்ரோ. சார். எஸ். ஓகே. ஓகே. ஸோ நம்ம இந்த செஷன்ல நம்ம வந்து எப்படின்னா கேஸ் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறோம். ஸோ as we all know நம்ம இந்த பேர் எப்படின்னா நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கேஸ் மேனேஜ்மெண்ட் இது எப்படின்னா லைக் இந்த இந்த அப்ளிகேஷன் எப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் எப்படின்னா அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா எப்படின்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரினா ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும், ஒவ்வொரு கேசஸ் இருக்கும், ஒவ்வொரு கிளைம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படின்னா இந்த ஆப்ல எப்படின்னா தேல் மெயின்டைனிங். ஓகேவா? ஸோ நம்ம எப்படின்னா லைக் ஜென்ரலா இந்த 2 ஹவர்ஸ்ல இது எவ்வளோ நம்ம முடியுமோ நம்ம முடிச்சிருவோம். ஓகேவா? இந்த ஆப் பில்ட் பண்ணி காமிச்சிருவோம். ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எப்படின்னா வேகோனா ஹேப் ஃபீச்சர்னா ஒரு கேஸ் ரைஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த ரெக்கார்ட்ஸை பார்க்கறது, நம்ம ரைஸ் ரெக்கார்ட்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணுறது, அப்புறம் அந்த கேஸ் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் அந்த கேஸோட அப்ரூவல் ஆக்ஷன். இப்போ நான் ஒரு நார்மல் எம்ப்ளாயி, நான் ஒரு கேஸ் ரைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கேஸை என் மேனேஜர் எடுத்து பார்த்துட்டு அவர் அப்ரூவ் பண்ணுற மாதிரியோ இல்லை எப்படின்னா அவர் அந்த கேஸ் என்ன ஆச்சு லைக் அந்த கேஸ் முடிஞ்சா முடியலையா ஜஸ்ட் எப்படின்னா ஒரு ஹையர் லெவலுக்கு போய் அவங்க அந்த கேஸில் ஒரு ஆக்ஷன் தர்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் நம்ம இந்த ஆப் பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஐம் கோனா ஸ்டார்ட் திஸ் இன் அவர் ஆப்பியன். யா. ஸோ இதான் நம்மளுடைய ஆப்பியன் பிளாட்ஃபார்ம். ஐ திங்க் யூ ஆல் கேன் see my screen, right? எஸ். ஸோ இதான் நம்மளுடைய ஆப்பியன் என்விரான்மெண்ட். ஸோ இதான் நம்ம எப்படின்னா ஆப்பியனில் ஆப் பில்ட் பண்ண போகிறோம். இது இன்னைக்கு காலம் நான் பண்ணி பார்த்து ஜஸ்ட் சாம்பிள் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் ஆப் எப்படின்னா என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் எப்படின்னா நம்ம லேப்னு வி வாண்ட் யூஸ், நம்ம லேபுக்கு பதிலாக வில் யூஸ் ஆப்பியன் என்விரான்மெண்ட். இல்லை டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கும், டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், டெஸ்ட், இந்த மாதிரி எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ இது எப்படின்னா நமக்கான எப்படின்னா கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்காக தர என்விரான்மெண்ட். ஸோ இந்த நியூ ஆப் பில்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணாலே போதும். நியூ அப்ளிகேஷன் கேன் கிவ் அஸ் அ கேஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளுடைய ஆப் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இங்கே எப்படின்னா நம்ம ஆப்பியன்ல எப்படின்னா இப்போ நம்ம ஆப் கிரியேட் ஆயிருச்சு. பட் நம்ம அந்த ஆப்பை எப்படின்னா லைக் நம்ம ஆப்போட எப்படின்னா லைக் நம்ம ஸ்பேஸ் கரெக்டாக இந்த இந்த நம்ம அப்ளிகேஷனுக்கான ஸ்பேஸ் தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ இதில் எப்படின்னா நம்ம கோன் பில் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட் எப்படின்னா சில ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இதில் எப்படின்னா குரூப்ஸ் வாங்க இட்ஸ் எப்படின்னா நமக்கு எப்படின்னா நிறைய ஃபோல்டர் கொடுப்பாங்க, டிஃபால்ட்டாக வந்துடும். இட்ஸ் கால் ரூல்ஸ் ஃபோல்டர். இதெல்லாம் எப்படின்னா எதுக்கு இந்த ஃபோல்டர்னா நம்ம ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அதெல்லாம் எப்படின்னா சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஆப்பில் எப்படின்னா மெயினாக எப்படின்னா வி யூஸ் சம் ஆப்ஜெக்ட்ஸ் விச் இஸ் இன்டர்ஃபேஸ், ரூல்ஸு, அப்புறம் சைட்டு, கான்ஸ்டன்ட். ஸோ இதான் எப்படின்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இன்டர்ஃபேஸ் நமக்கு இது எப்படின்னா யூஐ இதான் எப்படின்னா நம்ம சொல்ல முடியாது இது சொல்லுவாங்களே லைக் ஃப்ரண்ட் அண்ட். ஸோ அதெல்லாம் எப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸை பில்ட் பண்ண போகிறோம். லாஜிக் எழுதும் பார்த்தீங்களா நம்ம அந்த லாஜிக்ஸ் நம்ம இஃப் கண்டிஷன் எழுதுறது, ஃபார் லூப்பு. ஸோ நம்ம லாஜிக்கெல்லாம் எப்படின்னா நம்ம இந்த ரூல் எழுதிக்கிடுவாங்க. ஓகேவா? இது எப்படின்னா லைக்னா ஃபங்க்ஷன் மாதிரி. நம்ம ஜாவால எப்படின்னா ஃபங்க்ஷன் நம்ம வந்து ரெப்ளிக் நம்ம டேரெக்டாக எழுதுவோம். இங்கே எப்படின்னா நம்ம எக்ஸ்பிரஷன் ஒன்று தனியாக இருக்கும், அதில் எப்படின்னா நம்ம லாஜிக்கெல்லாம் போட்டு நமக்கு தேவையான அவுட்புட்டை வாங்குற மாதிரி.
இங்கே கான்ஸ்டன்ட் எப்படின்னா டிஃபால்ட்டாக கான்ஸ்டன்ட் தான். ஒரு வேல்யூ நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம ஸ்டாட்டிக் வேல்யூவை வச்சுக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட். இந்த சைட்டை தான் எப்படின்னா நம்ம பில்ட் பண்ண அப்ளிகேஷனை லாஸ்ட்டாக வந்து இந்த சைட்டில் ஹோஸ்ட் பண்ணுறது. ஹோஸ்டிங் எப்படின்னா இந்த சைட்டில் மேப் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ நான் அப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு தேவை அப்படின்னா இன்டர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒரு யூஐ பில்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு நான் இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் எடுத்துட்டு நேம் வைக்கணும். ஓகே, ஜஸ்ட் ரிப்பீட் அகைன். ஸோ இதான் இப்ப நம்மளுடைய அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ். ஓகேவா? இதில் எப்படின்னா இது நம்ம ஆப்பிள் எப்படின்னா we will யூஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டு பில்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதான் அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இதில் இருக்கும். ஏஎஸ்கில், கான்ஸ்டன்ட், கனெக்ட் சிஸ்டம், டேட்டா ஸ்டோர், இந்த மாதிரி எப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. பட் நம்ம எப்படின்னா மோஸ்ட்லி we will யூஸ் ஃபியூ திங்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் எப்படின்னா இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னா ஜஸ்ட் யூஐ. நம்ம ஃப்ரண்ட் எண்டில் காட்ட போகிற யூஐயை பில்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஜெக்ட் தான் இந்த இன்டர்ஃபேஸ். நம்ம லாஜிக்லாம் எழுதுவோம்ல, லைக் ஒரு ஃபார் லூப் லாஜிக் எழுதுவோம், ஒரு இஃபல்ஸ் எழுதுவோம். அதுக்கு எப்படின்னா எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். இன்டர்பிரஷன் எழுதலாம், பட் நம்ம வந்து எப்படின்னா ஜென்ரிக்கா எழுதி வைக்கணும்னா இங்கே ரூல் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்புறம் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்ல தான் நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூவை நம்ம எப்படின்னா சேவ் பண்ணி வைப்போம். இப்போ நம்ம ஆப் நேம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படின்னா மாற போகிறது கிடையாது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆப் நேமை இந்த கான்ஸ்டன்ட்ல எழுதிட்டு இந்த கான்ஸ்டன்ட்டை அங்கே எங்கே அந்த ஆப் நேம் காட்டணுமோ அங்கே எப்படின்னா தேவ் கான்ஃபிகர் அப்படின்றப்ப நமக்கு வந்து நேம் மாறாமல் இருக்கும். எதுக்கு இந்த கான்ஸ்டன்ட்ல போடுறோம்னா ஃபியூச்சரில் ஒரு சேஞ்ச் வருது, இந்த ஆப் நேம் மாற்றுங்கன்றப்ப வந்து நான் அந்த கோடை கண்டுபிடிச்சி மாற்றுறதுக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட்ல மாற்றினாலே போதுமானது, எனக்கு வந்து ஃபுல்லாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அந்த கான்ஸ்டன்ட் மெயினாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் எப்படின்னா சைட்டு. இந்த சைட் எதுக்குன்னா நான் பண்ணுறோம்ல இந்த அப்ளிகேஷன், இதில் இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக கொண்டு போய் சைட்டில் மேப் பண்ணிடுவோம். அப்படின்றப்ப நம்ம ஆப் பப்ளிஷ் ஆயிரும். ஸோ நம்ம சைட்லேருந்து டேரெக்டாக வந்து நம்ம ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். இது சிம்பிளாக அப்படின்னா இந்த சைட்டை தான் எப்படின்னா நம்ம எண்ட் யூசருக்கு காட்ட போகிறோம். நம்ம கிளைண்ட்டுக்கு எதுவுமே காட்டாது. இதெல்லாம் எப்படின்னா டெபுக்கு மட்டும்தான் காட்டும். கிளைண்ட்டுக்கு காட்ட போகிற ஒரே ஆப்ஜெக்ட் இந்த சைட்டு மட்டும்தான். இதில் தான் எப்படின்னா அந்த ஆப் தெரிய போகும். அண்ட் ஏபிஐஸ் இருக்கு, ரொபோட்டிக் டாக், நம்ம ஆர்பிஎல்லாம் ஆப்பியனில் இருக்கு. இந்த மாதிரி எப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இதில் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் பேசிக் ஆப்ஜெக்ட்ஸ் டு பில்ட் அப்ளிகேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸில் எடுத்தாச்சு. இன்டர்ஃபேஸில் நம்ம வந்து ஒரு ஃபார்மை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபார்மில் எப்படின்னா வி வாண்ட் ஃபியூ ஃபீல்ட்ஸ், ரைட்? கேஸ் ஃபில் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஃபில் பண்ணுறவன் யாருன்னு தெரியணும். ஸோ அதுக்கு எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட்டு, இதுவே போதுமானது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதான் இந்த லேஅவுட் போட்டு இதை எப்படின்னா காலம் லேஅவுட். ஓகேவா? 2 காலம் லேஅவுட் தூக்கி போட்டுறேன் அதில் ஃபார்முக்குள்ள. ஸோ நேமுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு, எம்ப்ளாயி ஐடிக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று போட்டுறேன். ப்ளஸ் எப்படின்னா லைக் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி நேம் தேவை, எம்ப்ளாயி ஐடி தேவை, இந்த டிபார்ட்மெண்ட்னு தேவை. இதுவே எனக்கு வந்து போதுமானதான். ஓகேவா? இது எப்படின்னா திஸ் இஸ் மெயின்லி ஃபார் டு கெட் தி எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு எப்படின்னா இந்த செக்ஷன் இருக்குல்ல, அது ஹெட்டிங் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த பாக்ஸ் லைட் ஒன்று இருக்கும். ஓகேவா? அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுடலாம் காமனாக. திங் ஒரு நிமிஷம், ஃபார்முக்குள்ளே போடணும் கொஞ்சம். எஸ், யா. ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் எப்படின்னா இந்த பாக்ஸ்க்கு நேம் வச்சுக்கலாம். திஸ் ஃபார் எம்ப்ளாயி டீடைல்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பெஸ்ட் பார்க்க ரொம்ப பிளாங்காக இருக்கு. ஆட் சம் கலர் டு இட். ஸ்டைலில் வந்து ஷேடோ காட்டுவோம். ப்ளஸ் ஷேப் வந்து ஸ்கொயராக வேணாம், செமினோண்டாக வச்சுக்கலாம். கலர் வந்து ஸ்டைல் வி கேன் யூஸ் சம் கஸ்டம் ப்ரீடிஃபைன் கலர் இன்ஃபோ. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டாக இருக்குல்ல, இதெல்லாம் இந்த இதுக்குள்ளே மாற்றிடுவோம். ஸோ நம்ம இங்கேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடலாம், பட் இட் இஸ் டேக்கிங் சம் டைம் ஐ கெஸ். திரும்ப பண்ணலாம். திரும்ப நான் காலம் தூக்கி போடுறேன். 2 காலம் எனக்கு தேவைப்படும். கரெக்டுங்களா? நான் போட்ட மாதிரி அஸ்பிரியர். அதுக்குள்ள டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, 2, அகைன் 3. யா, திஸ் 3 இஸ் இனஃப். நம்ம எரேஸ் பண்ணலாம், தேவையில்லை, நம்ம எதுவுமே தேவையில்லை. ரைட், வி கேன் ரிமூவ் திஸ் ஆல் தி ஸ்டப்ஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு ஹெட்டிங் நேம் வைக்க போகிறோம். நீங்கள் எப்படின்னா நீங்கள் அந்த இது இருக்குல்ல, அந்த இன்டர்ஃபேஸ் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி லெஃப்ட்லேருந்து போட முடியும். அதில் நீங்கள் ஏதாவது மாற்றணும்னா ரைட் சைடில் யூ கேன் சி த பாட்டம். நீங்கள் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். டெக்ஸ்ட் ஃபீல்ட் நான் மாற்றணும்னா நீங்கள் வைங்க, டெக்ஸ்ட்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு
யூ கேன் see in the ரைட் சைடு. இதே மாதிரி இந்த பாக்ஸ் லேஅவுட் இருக்குல்ல, அதில் நீங்கள் மாற்றணும்னா ஜஸ்ட் கீப் த கர்சர் ஆன் பாக்ஸ் லேஅவுட். பார்த்துட்டீங்க, கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே மாறிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான மாற்றிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண டெக்ஸ்ட் இந்த லேபிள் நான் மாற்ற போகிறேன். அதுக்கு வந்து ஐம் ஜஸ்ட் ஹேவிங் திஸ் கிளிக்கிங் திஸ் டெக்ஸ்ட் லேஅவுட். ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா எம்ப்ளாயி நேம். அடுத்து எனக்கு தேவையான வந்து எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயி ஐடி. நெக்ஸ்ட் வந்து எனக்கு தேவையான வந்து டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர், ஓகேவா? ஸோ இதான் அப்படின்னா நம்ம எம்ப்ளாயை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம் ஒரு கேஸில். ஸோ அடுத்து எப்படின்னா எதுக்காக அந்த கேஸ் ரைஸ் பண்ணுறோம், அதாவது என்ன ப்ராப்ளம். ஸோ அதுக்கு நம்ம சிமிலராக இதே யூஐயை நம்ம எப்படின்னா தே ரிப்ளிகேட். அதுக்கு மேலே ரெண்டு வழி இருக்கு. ஒன்று எப்படின்னா வி கேன் டூப்ளிகேட். ஜஸ்ட் கிளிக் முடிஞ்சிடும். இப்போ கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட்னா முடிஞ்சிடும், ஓகேவா? இல்லை யூ கேன் டூ ஃப்ரம் ஸ்க்ராட்ச். நான் பண்ணோம்ல, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டு பண்ணிக்கலாம். சின்ஸ் நமக்கு எப்படின்னா எந்த சேஞ்சும் மாறப்போ ஜஸ்ட் அதே மாதிரி வேணுன்றப்ப நம்ம we can ஒரு கிளிக்லேயே முடிச்சிடலாம். வி கேன் ஜஸ்ட் டூப்ளிகேட். இப்போ நான் அதை மாற்றிக்கலாம். அஸ் ஐ டோல்ட் ஏர்லியர், நான் அந்த எம்ப்ளாயி நேம் மாற்றணும், ஐ மீன் இந்த எம்ப்ளாயி ஹெட்டிங்கை மாற்றணும். அதுக்கு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ப்ராப்ளம் டீட்டெயில்ஸ். யா, ப்ராப்ளம் டீட்டெயில்ஸ் இருக்கலாம். என்ன ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ இங்கே வந்து டைப் ஆஃப் த ப்ராப்ளம், அது இன்டர்னல் இஷ்யூவா இல்லை எக்ஸ்டர்னல் இஷ்யூவா அதுக்காண்டி. ஸோ அடுத்து எப்படின்னா சிவியாரிட்டி. ஸ்பெல்லிங் ஆகும்ல, லெட்ஸ் செக் திஸ். ஓகே, டைப்பு. அப்புறம் எப்படின்னா லைக் ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன், என்ன இஷ்யூன்றது சொல்கிறதுக்கு. வாட் இஸ் த ஆக்சுவல் இஷ்யூ அண்ட் அந்த ப்ராப்ளம் எப்போ நடந்துச்சு அதுக்கு நம்ம டேட் நம்ம தேவைப்படும். ஸோ டேட் கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். அக்கர்ட் ஆன், அக்கர்ட் ஆன். ஓகே, ஸோ இவ்வளோதான். ஸோ இதான் நம்ம கேஸ் ஃபார்ம். இந்த ஃபார்ம் நேம் மாற்றுறதுக்கு டாப்பில் கிளிக் பண்ணிட்டு ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கேஸ் ஃபார்ம், ஓகேவா? யா, ஓ சாரி, எஸ். ஸோ இதான் நம்மளோட யூஐ. ஐ ரிப்பீட் அகைன். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் எப்படின்னா ஒரு ஃபார்ம் பில்ட் பண்ணணும். அந்த ஃபார்மில் எப்படின்னா எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷனை வாங்கணும், கூடவே என்ன ப்ராப்ளம் அந்த டேட்டாவை வாங்கணும். ஸோ அதுக்கு எப்படின்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸ் லேஅவுட்டை போட்டு அதுக்குள்ளே ஃபீல்ட்ஸை மேப் பண்ணிட்டு நம்ம டேட்டா வந்து யார் அந்த அந்த ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து வாங்க போகிறோம். ஸோ அதுக்கான திங்ஸ் தான் இப்போ பண்ணியிருக்கோம், ஓகேவா? இவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே எப்படின்னா இங்கே வேல்யூ என்ட்ரு பண்ணால் எங்கேயுமே சேவ் ஆகாது கரெக்டாக. ஜஸ்ட் இப்படின்னா பிளாங்காக இருக்கும். ஏன்னா இது என்ன ஜஸ்ட் ஃபார்ம் மட்டும் தான் இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபார்ம்ல யூ வாண்ட் டு ஃபில் சம் வேல்யூஸ் அண்ட் அந்த வேல்யூ நமக்கு டிபிஐ போய் உட்காரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா we need to create some database table. ஸோ இங்கே என்ன ஒரு நியூ திங்னா நம்ம டேரெக்டாக நமக்கு டிபியில் தான் போய் டேபிள்லாம் நம்ம எஸ்கியூஎல் எழுதி நமக்கு டேபிள்லாம் போடணும் எந்த விஷயம் கிடையாது. அதுக்கு ஆப் என்ன பண்ணால் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, தட் இஸ் ரெக்கார்ட்ஸ். ரெக்கார்ட்ஸ்னா ஒன்றும் கிடையாது, நம்ம டேபிள் இருக்கு டேட்டா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நம்ம ரெக்கார்ட் ஜென்ரல் ஆனது, இட் ஹோல்ட்ஸ் டேட்டா. அதே மாதிரி நம்ம ஆப்பியனில் நம்ம வாங்குற டேட்டா எல்லாம் எப்படின்னா இந்த ரெக்கார்ட் தான் சேவ் ஆகும். ரெக்கார்ட்ஸ் நத்திங் பட் டேட்டா பேஸ். ஸோ சின்ஸ் நம்ம இந்த ஆப் என்விரான்மெண்ட் இது எப்படின்னா ஃப்ரீ வெர்ஷனால வந்து நம்ம டிவியை பார்க்க முடியாது, ஏன்னா வந்து அவங்க ஆப்ஷன் தரல. பட் மோஸ்ட்லி எப்படின்னா நம்ம கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறது எப்படின்னா வி கேன் ஹேவ் வீல் ஆப்ஷன், ஒரு ஆப்ஷன் இருக்கும் சம் கிளவுட் டிபின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து டிபியை பார்த்துக்கலாம். லைக் எப்படின்னா நம்ம இங்கே கொடுக்குற வேல்யூ நம்ம டேட்டா பேஸில் சேவ் ஆகாத நம்ம பார்க்க முடியும், ஓகேவா? ஸோ நான் ரெக்கார்டை கிரியேட் பண்ண போகிறேன். அது ரிப்பீட் அகைன், ரெக்கார்ட்னா ஜஸ்ட் டேபிள், அவ்வளோதான். இப்போ வந்து கேஸ் டீடைல்ஸ் contains case details table. ஐ ரிப்பீட் அகைன், இந்த ரெக்கார்ட்ன்றது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் டேட்டா பேஸ் டேபிள், அவ்வளோதான். ஆப்பியனில் நம்ம நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம டேட்டா பேஸ் போய் அங்கே எஸ்கியூஎல்ல query எழுதி நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி
அதை செட் பண்ணிட்டு நம்ம அதான் ஆப்பியனுக்கு கொண்டு வர்றதை விட ஆப்பியனே எப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். நீ டேட்டா பேஸ்லாம் போவேனா, நீ ஆப்பியன்லேயே ரெக்கார்டை கிரியேட் பண்ணிக்கோ, நான் மற்றதை பார்த்துக்கிறேன். அந்த வேலையை நமக்கு ஆப்பியனே பண்ணி கொடுத்துருது. அவ்வளோதான் இங்கே. எஸ். யா, இதான் ரெக்கார்ட். ஸோ கேட்கும் டெல் அஸ் அபவுட் டேட்டா. கிளிக் பண்ணிட்டோம்னா அதே கேட்கும். நமக்கு டேட்டா பேஸில் ஆல்ரெடி ஒரு டேபிள் இருந்தால் நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். இல்லை எனக்கு டேபிள் டிபியில் கிடையாது, நான் புதுசாக எனக்கு வந்து ஐ வாண்ட் நியூ டேபிள்னா கேட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு யா, நமக்கு டேபிளில் என்னென்ன ஃபீல்டு வேணும் அதை நம்ம இங்கே மேப் பண்ணிக்கலாம். இதான் லாஸ்ட் டைம் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை வந்து எம்ப்ளாயி நேம். ஸோ அது எம்ப்ளாயி நேம். செகண்ட் தேவைப்படுற ஃபீல்டு வந்து எம்ப்ளாயி ஐடி. தேர்டு வந்து டிபார்ட்மெண்ட். ஃபோர்த்து வந்து டைப் ஆஃப் த ப்ராப்ளம். நம்ம இங்கேயே வச்சுருவோம் எல்லாத்தையும். ஃபிஃப்த்து வந்து சிவியாரிட்டி. திங்க் ஸ்பெல்லிங் எனக்கு தப்பு மாதிரி எனக்கு தெரியுது. ஆர்ஐடிஓயா? ஓகே, சிவிஆர்ஐடி. சிவியாரிட்டி. ஃபிஃப்த்து வந்து அக்கர்ட் ஆன். ஸோ அக்கர்ட் ஆன். செவன்த் வந்து டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா நமக்கு வந்து அந்த கேஸ் வந்து அது க்ளோஸ் ஆச்சா ஆகலையா அதை மேப் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டஸ். அப்புறம் இஸ் ஆக்டிவ். ஸோ இந்த இஸ் ஆக்டிவ் காலம் எதுக்குன்னா இன்கேஸ் அந்த ரோவை நான் எரேஸ் பண்ணோம்னா நான் போய் வந்து அதை அதை வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணாமல் இந்த இஸ் ஆக்டிவ்க்கு நம்ம ஜீரோ மேப் பண்ணிட்டா போதும். நம்ம அதை மட்டும் எப்படின்னா நம்ம நம்ம ரிட்ரை பண்ணுறப்ப நம்ம query பண்ணி நம்ம நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஜென்ரலாக எப்படின்னா லைக் நம்ம ரியல் டைம் டெவலப்மெண்ட்டில் எந்த ஒரு டேட்டா வி won't erase ஹார்ட்லி. அதாவது எப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தூக்க மாட்டோம் டிபிலேருந்து. வாட் வி வில் டூனா வி வில் டூ சாஃப்ட் டெலிட். நீங்கள் இப்போ உங்களுக்கு மேபி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜாபுக்கு போன அப்புறம் யூ வில் கெட் டு நோ ஏன் வந்து நம்ம எரேஸ் பண்ண மாட்டுறாங்க. நினச்சா அழிச்சு விட்டுறலாம் டிபிலேருந்து, பட் வி won't do us திங்ஸ். அதுக்கு பதிலாக அது டிபியில் இருக்கும் ஆனால் யூஏல காட்டாது. ஸோ அதுக்கு ஹேண்டில் பண்ண அந்த காலம் யூஸ் பண்ணுறாங்க இஸ் ஆக்டிவ்ன்றது. ஓகே, இப்போ வந்து இப்போ நான் காலம் மேப் பண்ணியாச்சு. அது டைப் செட் பண்ணும். இப்போ எம்ப்ளாயி நேம்ன்றது எப்படின்னா டெக்ஸ்ட். ஐடின்றது எப்படின்னா நம்பரு. டிபார்ட்மெண்ட்டும் டெக்ஸ்ட் தான் வைக்க போகிறோம் நம்ம. டைப்பு டெக்ஸ்ட். சிவியாரிட்டி டெக்ஸ்ட் வச்சிருக்கலாம். ஓகே, அக்கர்ட் ஆன் எப்போ ஆச்சு அதுக்கு டேட் ஃபார்மேட். டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனு டெக்ஸ்ட். பட் என்னன்னா லாங்காக நான் எழுதுவேன் அதுக்கு டிக் பண்ணிக்கலாம் லாங் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட்டை எப்போதைக்கு வச்சுக்கிறான். இது வந்து பூலியன் இஸ் ஆக்டிவ். 0 1 தான் இங்கே மேப் பண்ணணும். ட்ரூ ஃபால்ஸ் அதாவது. ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இது தேவையில்ல ரிலேஷன்ஷிப் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சொல்ல டிபியில் அந்த query எஸ்கேல் query அது இதே கொடுத்துரும். ஸோ தெரியுதா? ஸோ என்ன கான்செப்ட்னா நம்மளா அந்த query எழுதி ரன் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதை ஆப்பியனுக்கு கொண்டு வரதை விட நம்ம இங்கேயே பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை ஈஸியாகிடும். மற்ற வேலையை ஆப்பியனே பார்த்துக்கிறோம். இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறதா ஆப்பியனே பார்த்து மேப் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான டேபிளை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னன்னா நம்ம கையில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது, ப்ளஸ் அந்த ஃபார்மோட வேல்யூவை வாங்குறதுக்கு ஒரு டேபிள் இருக்குது. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அந்த ஃபார்மையும் டேபிளையும் மேப் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த ஃபார்மில் வாங்க போகிற வேல்யூவை எல்லாத்தையும் நம்ம வந்து டேட்டா பேஸ்க்கு அனுப்ப போகிறோம். ஜென்ரலாக எப்படின்னா ஆப்பியனில் எப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. இன்னொன்றுனா லைக் நம்ம ஆப்பியனில் நம்ம கூடையும் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே நமக்கு 2 வருஷம் ஒன்று டிசைன் எப்படின்னா இது எப்படின்னா நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பில்ட் பண்ணிக்கிறது. இல்லை எனக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பண்ணுறது பிடிக்கலன்னா இதை நம்ம டாகிள் பண்ணிட்டா இப்போ எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம அந்த ஆக்சுவல் கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற வேல்யூவை நம்ம டிபிக்கு அனுப்பணும்னா we have an ஆப்ஷன் கால் ரூல் இன்புட்ஸ்.
இது எதுக்குன்னா, இதான் நமக்கு பேக் எண்டுக்கும் ஃப்ரண்ட் எண்டுக்கும் வேல்யூவை பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வே. ஜஸ்ட் நம்ம என்ட்ரு பண்ணுற வேல்யூவை இந்த ரூல்ஸ் சேவ் பண்ணிக்கிறோம். இந்த இன்புட் சேவ் பண்ணிக்கிட்டு நம்ம பேக் எண்டில் கால் பண்ணுறப்ப இங்கே இருந்தால் நம்ம பேக் எண்டுக்கு நமக்கு வந்து எடுத்துக்கிறோம். ஐ டூ இட். நான் வந்து பண்ணி காட்டுறேன் ஃபியூச்சரில். ஹேவ் அ ரூல் இன்புட் கேஸ் டீடைல்ஸ். நம்ம டேபிள் இங்கே மேப் பண்ணணும். அது பேர் சிஎம்எஸ். அவ்வளோதான். ஓகே. இப்போ அந்த பிரிட்ஜை பில்ட் பண்ணியாச்சு. ஃபார்ம் இருக்கு, பேக் எண்டில் டேபிள் இருக்கு, அது சேர்க்கறதுக்கு பிரிட்ஜும் இருக்கு. இப்போ நம்ம என்டர் பண்ற வேல்யூவை இந்த பிரிட்ஜில் போய் சேவ், ஐ மீன் இந்த இன்புட்ல போய் சேவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் இது உங்களுக்கு இதில் விழுப்பு காட்டேன், கோடில் சரி இதுலேயே பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? டிசைன்லேயே பண்ணுவோம். ஜஸ்ட் நம்ம கோடுக்கே இப்போதைக்கு போக வேணாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மை டெஸ்ட்னு போடுறேன். எனக்கு வந்து நீங்கள் சேவ் ஆகணும். அதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்கு, சேவ் இன்புட் டூ. இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டிஃபால்ட்டாக காமிச்சிரும் இதில் எம்ப்ளாயி நேம். அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஷஃபின்னு என்ட்ரு பண்ணுறேன். இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு போய் எப்படின்னா சேவ் ஆயிரும். இந்தா உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு யூஐல காட்டல. அதுக்கு என்ன பண்ணோம்னா, டிஸ்பிளே வெல்னு பேராமீட்டர் இருக்கும். அதில் வந்து சிமிலர் திங். அவ்வளோதான். பண்ணிட்டோம்னா சேவ் ஆயிரும். இவ்வளோதான். ஒரு வேல்யூவை நம்ம அந்த இன்புட்டில் சேவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரெண்டே கிளிக் தான். சேவ் இன்புட்டில் கிளிக் பண்ண போகிறோம். என்ன வேரியபிள்னு காட்ட போகிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பேராமீட்டரில் மேப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சிமிலர்லி எம்ப்ளாய் ஐடிக்கும் அதே மாதிரி தான். எம்ப்ளாய் ஐடியை கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுற வேல்யூவை, அதுக்கு கேஸ் டீடைல்ஸ் எம்ப்ளாயி ஐடி. இது காட்டலை, டைப் இது மாதிரி இருக்கா? ஐ திங்க் அது காட்டலாம் நினைக்கிறேன். ஓகே. இது ஃபர்ஸ்ட் வே எப்படின்னா, நம்ம வந்து எப்படின்னா அந்த கோடை கிளிக் பண்ணாமல் நம்ம வந்து மேப் பண்ணிக்கலாம். செகண்ட் வே ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ஜஸ்ட் எப்படின்னா நமக்கு இங்கே இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்குல்ல, இங்கே எப்படின்னா சில பேராமீட்டர்லாம் காட்டும். லேபிள், இன்ஸ்ட்ரக்ஷன், ரெக்வயர்டு, ரீட் ஒன்லி, டிசேபிள், எல்லாம் எப்படின்னா மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு யூஸ் கேஸ் தேவைப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை சேவ் இன் டூ. சேவ் இன் டூவில் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஆர்ஐ கிளிக் பண்ணிட்டு, இது ஃபங்க்ஷன் ஆர்ஐ கிஸ்டிலஸ் டாட் ஃபீல்ட்ஸில் வந்து எம்ப்ளாயி ஐடி தானே? எஸ், எம்ப்ளாயி ஐடி. இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். ஐ மீன் 1 to 1 என்ட்ரு பண்ணுறேன். எம்ப்ளாயி ஐடி சேவ் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே காட்டல. ஸோ அதுக்கு வந்து நம்ம வேல்யூவில் மேப் பண்ணணும். கேஸ் டீடைல்ஸ் ஃபீல்ட்ஸ் எம்ப்ளாயி ஐடி பண்ணிட்டோம்னா நமக்கு மேப் இங்கே காமிச்சிடும். இன்னொன்று, நீங்கள் உங்களுக்கு ஆப்பியன் எப்படின்னா, உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் வந்து படிக்கட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அதே கீழே காமிச்சிடும். இந்த ஒவ்வொரு பேராமீட்டரும் என்னென்ன பர்பஸ் உங்களுக்கு கீழே காமிச்சிடும். லைக் எப்படின்னா, இப்போ சேவ் எதுக்கு, ஒன் ஆர் மோர் வேரியபிள்ஸை சேவ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். வேல்யூ டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே டெக்ஸ்ட் ஃபீல்ட், அந்த ஃபீல்டில் நம்ம என்ட்ரு பண்ண வேல்யூ காட்டுறதுக்கு இந்த வேல்யூ பேராமீட்டர் ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி எப்படின்னா ஒவ்வொரு பேராமீட்டரும் என்னென்ன பர்பஸ் சொல்லி நமக்கு வந்து அது காமிச்சு கொடுத்துரும். ஓகேவா? செகண்ட். ரைட். ஸோ நம்ம இதை வந்து வி ஷுட் டூ ஃபார் ஆல் திங்ஸ். டிபார்ட்மெண்ட்டுக்கு மேப் பண்ணி ஆகணும். நான் இப்போ கோட்லேயே பண்ணுறேன். ஸோ இட் வில் பி மச் கிளியர். டிபார்ட்மெண்ட்டுக்கு சேம் ஆர்ஐ கிளிக் பண்ணிவிட்டு ஃபீல்டு வரும், மேப் பண்ண போகிறேன். இதை காப்பி பண்ண போகிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி வேல்யூவில் பேராமீட்டரில் சாரி மேப் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி டைப்புக்கும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். டைப் டைப் சிமிலர்லி வேல்யூ. இப்போதைக்கு டீப்பாலாம் பெருசாக போகல. ஜஸ்ட் ரொம்ப பேசிக்காக எது நமக்கு தேவையோ அதை மட்டும் தான் பார்க்குறோம். ஓகேவா? இந்த ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல, ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. நான் ஃபியூச்சரில் பார்க்கலாம். சிவியாரிட்டியில் வந்து எப்படின்னா சிவியாரிட்டி எஸ் வேல்யூ ஓ சாரி ஓகே occurred on
ரைட்டு. டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன். யா, ஐ திங்க் எல்லாமே சேவ் பண்ணிட்டோம். ஓகே, செக் பண்ணி பார்த்துலாம். ஓகேவா? ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாயி நேம் ஷஃபி, எம்ப்ளாயி ஐடி 1738, டிபார்ட்மெண்ட் engineering டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து டைப் ஆஃப் ப்ராப்ளம், லெட்ஸ் ஹேவ் அஸ் இன்டர்னல் இஷ்யூ. சிவியாரிட்டி ஹை. எப்போ அக்கார்ட் ஆச்சு? இன்னைக்கு அக்கார்ட் ஆச்சு. இதுக்கு பேராகிராஃப் போடணுமா? சாரி, யா, பேராகிராஃப். அவ்வளோதான். பேராகிராஃப் என்ன இஷ்யூ? சர்வர் டிஸ்கனெக்டட். ஓகே, என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ ஃபார்ம் ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு ஃபார்ம் பில் பண்ணோம். அப்புறம் வந்து நம்ம அந்த ஃபார்மில் வாங்குற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேபிள் இல்லாமல் இருந்துச்சு. அந்த டேபிள் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபார்மையும் டேபிளில் சேவ் பண்ண வேல்யூவும் நம்ம வந்து எப்படின்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி வச்சு நம்ம அந்த என்ட்ரு பண்ணுற வேல்யூவை நம்ம இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கும் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரு பண்ண எல்லா வேல்யூ எப்படின்னா நமக்கு எப்படின்னா டிபியாக சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ சப்மிட் பண்ணால் நமக்கு டிபியில் போகாது. ஏன்னா நம்ம பேக் எண்டை நம்ம கான்ஃபிகரே பண்ண கிடையாது. ஜஸ்ட் யூஐ தான் முடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம வி கேன் ஹேவ் இட் அஸ் அ கோல். நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ யூஐ முடிஞ்சு. ஓகேவா? ஜஸ்ட் இதான் ஃப்ரண்ட் எண்ட். இப்போ பேக் எண்ட் பார்க்கணும். ஸோ ஆப்பிங்கில் எப்படின்னா பேக் எண்டுக்கு வி கோன் யூஸ் ப்ராசஸ் மாடல். அதான் இந்த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்பினை பொறுத்தளவுக்கு பேக் எண்டில் நமக்கு பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் அப்படின்னா இந்த ஒன்று தான் பண்ணும், வேறு எதுவும் பண்ணாது. பேக் எண்ட்னு போயிடாலே ஆப்பியனில் ப்ராசஸ் மாடல் தான். ஓகேவா? ஸோ அதுக்கு வி கோன் ஹேவ் அவர் நியூ ப்ராசஸ். இதை வந்து ரைட் கேஸ் டீடைல்ஸ். ஸோ ப்ராசஸ் மாடல் டு சேவ் கேஸ் டீடைல்ஸ். ஓகே, எஸ். யா, ஸோ திஸ் இஸ் அவர் பிளே கிரவுண்ட். யூஐ பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்டாக இருந்துச்சோ அதே மாதிரி பேக் எண்டுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோமோ அது எல்லாத்துக்கும் திஸ் வில் பி த சிங்கிள் பாயிண்ட். ஓகேவா? இவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இங்கே எப்படின்னா ஒரு ஸ்டார்ட் நோட் இருக்கு, எண்ட் நோட் இருக்கு. அதாவது அப்படின்னா ஆப்பிள் எப்படின்னா எல்லாம் எப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ஸ் அ ப்ராசஸ். இங்கே எப்படின்னா மெயின்லி நம்ம பார்த்தோம் இது எப்படின்னா இட் இஸ் அ பிபிஎம் டூல். அதாவது ஆப்பிள் இஸ் எ பிபிஎம் டூல், பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ பிஸ்னஸில் நமக்கு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை ஒரு ப்ராஜெக்டாக நம்ம பில்ட் பண்ணி கொடுப்போம். அவ்வளோதான். அதான் ஆப்பியோட லைக் இந்த கோர் கோர் ஃபீச்சர் அண்ட் கோர் லைக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய பேக் அண்ட் பிளே கிரவுண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் திங் எப்படின்னா நம்ம வந்து யூஐல இருந்து எப்படின்னா நம்ம பேக் அண்டுக்கு வேல்யூவை பாஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டார்ட் நோட் இருக்குல்ல, அங்கே எப்படின்னா ரைட் சைடில் எப்படின்னா ஆப்ஷன் இருக்கும் ஸ்டார்ட் ஃபார்ம். இங்கே தான் எப்படின்னா நம்ம ஃபார்மை நமக்கு எந்த ஃபார்ம்லேருந்து வேல்யூ பேக் அண்டுக்கு போகணுமோ அந்த ஃபார்ம் இங்கே நம்ம கான்ஃபிகர் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கான ஃபார்ம் இதான் சிஎம்எஸ் கேஸ் ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்மை இங்கே கான்ஃபிகர் பண்ண போகிறோம். சிஎம்எஸ் போட்டோம்னா வந்துடும். எஸ், கான்ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மில் எப்படின்னா எனக்கு எப்படின்னா ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிளில் தான் நான் என்ட்ரு பண்ணுற வேல்யூ எல்லாமே சேவாக இருக்கு. ஸோ அதுக்கு நான் அந்த வேரியபிளில் தான் என்னோட வேல்யூ எல்லாமே சேவ் ஆக போகுதுல. ஸோ அது நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடும் இங்கே. ஓகேவா? கிளிக் பண்ணிட்டோம்னா ஐ திங்க் ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். எஸ், எஸ். அப்போ நம்ம எப்படின்னா நம்மளுடைய ஃபார்மை இங்கே கான்ஃபிகர் பண்ணியாச்சு. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் நம்ம ஃபார்மில் நம்ம கால் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா நம்ம ஃபார்மில் அந்த வேரியபிள் இருக்குல்ல அது நமக்கு எப்படின்னா இங்கே எப்படி நம்ம யூஐல ஒரு வேரியபிள் இருக்கோ அதே மாதிரி எப்படின்னா பேக் எண்டில் எப்படின்னா ஒரு வேரியபிள் இங்கே மேப் ஆயிரும். அதாவது ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற வேரியபிள் வந்து அதோட வேல்யூவை இந்த பேக் எண்டில் இருக்க வேரியபிள் கொடுத்துரும். அப்புறம் அந்த பேக் எண்டில் இருக்க வேரியபிள் தான் அதை டிபிக்கு அனுப்புறதோ இல்லை வந்து அந்த வேல்யூவை வச்சு வேற ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறதோ அது எப்படின்னா பார்த்துக்கிறோம். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிள்.
ஃப்ரண்ட் எண்டில் யூஐ ப்ளஸ் வேரியபிள், பேக் எண்டில் எப்படின்னா பேக் எண்டு ப்ளஸ் வேரியபிள். இப்போ அந்த ஃப்ரண்ட் எண்டில் இருக்க வேரியபிளும் பேக் எண்டில் இருக்க வேரியபிளும் ரெண்டும் பேசிக்க போகுது. ஸோ இங்கேருந்து வேல்யூ அங்கே மாற்றி விட்டோம்னா யூஐக்கு வேலை முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அந்த பேக் எண்ட் வேரியபிள் தான் அந்த டிபியில் அனுப்புறது வேலையை பார்க்க போகுது. அவ்வளோதான். நம்ம வந்து அந்த ஃபார்மை வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணவும் பேக் எண்டில் அதே மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இந்த வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபார்மை வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ டிபியில் நம்ம அனுப்புறதுக்குன்னா ஒரு நோட் இருக்கு, தட் இஸ் ரைட் ரெக்கார்ட். ஓகே, இப்போ இதான் இந்த நோட் இருக்குல்ல, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த நோடை வச்சு மட்டும் தான் நம்மளால டிபியில் நம்ம வந்து டேட்டாவை எழுத முடியும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதே கேட்கும், இன்புட் கேட்கும். இன்புட்டுக்கு நம்மள்ட்ட இருக்க ஒரே வேரியபிள் தான், அதை கொடுத்துட்டோம்னா இந்த ரெக்கார்ட் டைப் நம்ம வேரியபிளை வச்சு அப்படின்னா அதை என்ன டைப் எடுத்துக்கிறோம், அதாவதுன்னா அது என்ன டேபிள்னு அதை எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான். நம்ம இது இது பண்ணாலே போதும். யூஐல இருந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து வேல்யூ வாங்கி டிபியில் நமக்கு சேவ் பண்ணிடும். இவ்வளோதான் எப்படின்னா பேக் எண்டில் பண்ண வேண்டிய விஷயம். பட் இது கூட என்ன பண்ணோம்னா இன்கேஸ் இந்த மாடல் இருக்குல்ல, ஏதாவது எரர் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன தெரியணும் கரெக்டாக. அதுக்கு எப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு, அலர்ட்ஸ். ஸோ அந்த அலர்ட்ல நம்ம நேமை கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா, எப்பயாவது அந்த அப்ளிகேஷன் ஓடுறப்ப எரர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நமக்கு மெயில் வந்துடும். இப்போ நம்ம டக்குனு எரரை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எப்படின்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு ஒரு ஆப் பில் பண்ணுறப்ப பில் பண்ணி கொடுத்துருவோம், ஃபர்ஸ்ட் இஷ்யூ வராது. பட் சம்டைம் எப்படின்னா ஒரு இஷ்யூ கண்டிப்பாக வந்து தான் ஆகும் ப்ரொடக்ஷனில். ஸோ அந்த இஷ்யூ நமக்கு வந்து இப்போ அந்த இஷ்யூ வந்து கஸ்டமர் கண்ணுக்கு பட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். ஸோ கஸ்டமர் கண்ணுக்கு படுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சத்தமே இல்லாமல் போய் நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்துடுவோம். ஸோ இஷ்யூ ஆனதும் அவனுக்கு தெரியாது, நம்ம சால்வ் பண்ண தெரியாது, நீட்டாக ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும். அதுக்காக எப்படின்னா இன்கேஸ் பேக் எண்ட்லையோ ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த அலர்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து நம்ம ஆப்பியனில் கான்ஃபிகர் இதுனா கண்டிப்பாக நம்ம ஆப்பியன் பேக் எண்ட் பண்ணுறப்ப இது கான்ஃபிகர் பண்ணி ஆகணும். இது ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் என்னன்னா இதே போதுமானதான். ஓகேவா? அப்புறம் நேமிங் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஆப்பியன் பொறுத்தளவுக்கு. இப்படிங்களா? அதே எப்படின்னா ஆப்பியனே கேட்குது டிஸ்பிளே எப்படின்னா டைனமிக்காக இல்லை. ஸோ நம்ம டைனமிக்காக மாற்றுறதுக்கு நம்ம டைம் வந்து எப்படின்னா we can ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ரெக்வஸ்ட் எப்படின்னா ஒவ்வொரு டைமில் ஓடும். ஸோ இன்கேஸ் இப்போ இந்த எல்லா நேமே காமனாக இருந்தால் நமக்கு தெரியாது, எந்த ரெக்வஸ்ட்டும் தெரியாது. அதுக்காக எப்படின்னா டைம் கொடுத்துருவோம். இந்த ரெக்வஸ்ட் ஓடுறப்ப பேக் எண்டில் பார்க்கலாம், இந்த ப்ராஜெக்ட் மாடல் நேம் பார்க்கலாம். கூடவே எப்போ இந்த மாடல் ஸ்டார்ட் ஆச்சு எண்ட் ஆச்சுன்னு பார்த்துக்கலாம். அதுக்காண்டி தான். எஸ், அவ்வளோதான். எல்லா வார்னிங்ஸும் போயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் பேக் எண்ட். ஓகேவா? இதை பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன ஒரு கொஸ்டின் வரும்னா, சரி நான் வந்து இந்த ஃபார்மை சைட்டில் கான்ஃபிகர் பண்ணிடுறேன், ஃபார்ம் ஃபில் பண்ணிடுறேன், எனக்கு பேக் எண்டில் டிபிக்கு போயிடுச்சு. பட் எனக்கு தெரியணும் அந்த ஃபார்ம் டிபிக்கு போச்சுன்னா நான் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணணும்ல. நான் அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஜஸ்ட் எப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன யூஐ பில்ட் பண்ணலாம், ஒரு ஸ்க்ரீன் பில்ட் பண்ணலாம். ஜஸ்ட் டு கன்ஃபர்மேஷன். அதுக்கு சேம் ப்ரொசீஜர் தான், ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பண்ண போகிற யூஐ இது எப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன். நம்ம ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஜஸ்ட் எப்படின்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி, அவ்வளோதான். நம்ம ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னா ஏதாவது ஸ்டாப் பண்ணுங்க. நான் வந்து சொல்லி படித்தது மாதிரி ரிப்பீட் அகைன். கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன். ஃபைன் ஃபைன், தேங்க்ஸ் சூர்யா. ஓகே, ஸோ ஐ ரிப்பீட் அகைன். இந்த யூ எதுக்குன்னா நம்ம கேஸை வந்து சப்மிட் பண்ணி முடிச்சதும் ஜஸ்ட் அக்னாலேஜ் நமக்கு எப்படின்னா தெரியப்படுத்துறதுக்கு, ஓகே நம்ம கேஸ் சப்மிட் ஆயிருச்சு, அதுக்கான ஐடியா காமிச்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் எப்படின்னா ஒரு கார்டில் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு கார்டில் வந்து இந்த மாதிரி உங்கள் ரெக்வஸ்ட் சப்மிட் ஆயிருச்சு அதை டிஸ்பிளே பண்ணாலே போதுமானது. ஸோ என்ன பண்ணலாம்னா ஒரு கார்டை தூக்கி போடுவோம். அந்த கார்டில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கார்டு அழகாக்குவோமா. அதுக்கு ரைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கெட் சம் ஆப்ஷன்ஸ். ஷேப் வந்து எப்படின்னா எனக்கு வந்து ஸ்கொயர்டாக வேணாம், செமினோட போதும். பார்டர் வந்து எனக்கு காட்டணும், ஷேடோவும் காட்டணும். ப்ளஸ் கலர் வந்து எப்படின்னா எனக்கு வந்து இன்ஃபோ கலரே எனக்கு போதும். ஃபைன். நமக்கு இப்போ கஸ்டம் கலர் பிக் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு வேணாம். எனக்கு வந்து எப்படின்னா இப்போதைக்கு அந்த ஸ்டாட்டிக் கலரே எனக்கு போதுமானது, இன்ஃபோ ஆயிடுச்சு. ஃபைன். ஓகே, ஸோ இது எனக்கு போதுமானது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த மாதிரி வந்து சப்மிட் பண்ணதே யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பின் சப்மிட்டட் அப்படின்னு காமிச்சா போதும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, டெக்ஸ்ட் ஃபீல்டில் போடலாம். பட் அது வந்து சுத்து டெக்ஸ்ட் ஃபீல்டில் போட்டு நமக்கு வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணால் போதும். நம்ம எந்த ஃபீல்டுனா இன்புட்டை வாங்க போகிறது கிடையாதுல்ல. ஸோ அதுக்கு எப்படின்னா வி ஹேவ் ஆப்ஷன் கால்
ரிஸ்டெக்ஸ் இங்கே இந்த இருக்கு ரிஸ்டெக்ஸ். நீங்க இங்க பாக்கலாம் உங்களுக்கு இங்கேயே போட்டிருப்பாங்க. இன்புட் வாங்குற மாதிரி இருந்தா யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இன்புட் டெக்ஸ்ட், பேராகிராஃப், இன்டிஜர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இன்புட் நான் வாங்குற மாதிரி இல்லை டிஸ்ப்ளே பண்ற மாதிரி இருந்தா யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இமேஜ், ரிஸ்டெக்ஸ், டேக், கேபிஐ. ஸோ எப்படின்னா ஒவ்வொரு இந்த ஆப்ஜெக்ட்டும் அதோட பர்பஸ் இங்கே அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு தேவைப்பட்டாப்புல பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து டெக்ஸ்ட் காமிச்சா போ டெக்ஸ்ட் மட்டும் ஓகே காமிச்சிட்டேன். டெக்ஸ்ட் காட்டுது. எனக்கு என்ன டெக்ஸ்ட் வரும்னா யுவர் ரெக்வஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அவ்வளோதான். இந்த ரெக்வஸ்ட் ஐடி. ஓகேவா? அவ்வளோதான். நான் அப்படியே ஸ்டாட்டிக்காக போடுறேன். எனக்கு வந்து கலர் வந்து எப்படின்னா ஒரு ப்ளூ கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி ஒரு டார்க் ப்ளூ போடுறேன். சாரி, ஒரு டார்க் ப்ளூ கலர். ரைட். எனக்கு கொஞ்சம் போல்டாக வேணும். ஓகே, கொஞ்சம் போல்ட் ஆயிடுச்சு. சைஸ் கொஞ்சம் பெருசாகணும். அதுக்கு ரைட் சைடில் ஆப்ஷன் தான் இருக்கா? ஓகே, அந்தளவுக்கு ஆப்ஷன் பெருசாக கொடுக்கல இந்த இதுக்கு மட்டும். ஸோ வாட் we கேன் டூனா ஜஸ்ட் நம்ம கோடில் பார்க்கலாம். டெக்ஸ்ட் இங்கே போட்டாச்சு. சைஸு ஸ்டைல் நான் அங்கேயே மாற்றிட்டேன். பட் சைஸ் எனக்கு மாற்ற முடியல. அதுக்கு நமக்கு பேராமீட்டர் இங்கே இருக்குது. இந்த பேராமீட்டர் நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம சைஸில் போட்டு இங்கே காமிச்சிடும். சைஸை வந்து இதாக யூஸ் பண்ண முடியும். ஸ்மால் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டர்டு, மீடியம், மீடியம் ப்ளஸ். நான் மீடியம் ப்ளஸ் இங்கே போடுறேன். ஓகே, பெருசாக இருக்குது. இது லெஃப்ட்டில் இருக்கு, எனக்கு சென்டராக வேணும். அதுக்கு நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்கா? இதில் இல்லை. இங்கே வந்து ஆப்ஷன் இல்லை. ஓகே, இதுக்கு மேலே இருக்கிறத பார்ப்போம். டிஸ்பிளே ஃபீல்டில் அங்கே இருக்கா? எஸ், இங்கே அலைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட் என்ன ஆப்ஷன் இருக்கு? லெஃப்ட், சென்டர். நம்ம சென்டர் தான் தேவை. ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு சென்டர். எஸ், சென்டர் ஆயிடுச்சு. இது ரொம்ப குட்டியாக இருக்குது அந்த கார்டு. கொஞ்சம் கார்டை பெருசாக்குவோம். அதுக்கு நம்ம இங்கே செக் பண்ணும் கார்டு லேஅவுட்டில். கார்டில் லிங்க் இருக்கு, ஹைட்னு ஒன்று இருக்கா? ஓகே, ஹைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டில் எப்படின்னா we have சிக்ஸ் ஆப்ஷன்ஸ். ஷார்ட், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஐ திங்க் அரௌண்ட் 8 இருக்குது. நமக்கு வந்து இது இப்போ வந்து எப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக ஆட்டோன்னு இருக்குது. நமக்கு ஆட்டோ வேணால் ஒரு ஸ்டாட்டிக் ஹைட் வேணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா மீடியம் கொடுத்து பார்ப்போம். மீடியம் கொடுத்துட்டு ஓகே, இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹைட்டை கூட்டம் எப்படின்னா நமக்கு வந்து அந்த கார்டு தான் பெருசாகுது. ஆனால் இது நம்ம மேலே தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஹைட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டெக்ஸ்ட் இருக்குல்ல, டெக்ஸ்ட்டுக்கு மேலேயும் கீழேயும் ஈவனாக ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மார்ஜின் பிலோ அபோவ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா we can யூஸ் பேடிங் ஆல்சோ. பேடிங் போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பேடிங் இருக்கா? எஸ், பேடிங் போட்டு பேடிங்கில் மோர்னு கொடுப்போம். இந்த மாதிரி தான் நமக்கு ஆப்பின் எதுவுமே தரணும். இங்கே பார்த்து பில்ட் பண்ணிக்கலாம். கீழே அதை கொடுத்துரும். இப்போ எப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோம். ஈவன் மோர். ஓகே, இட் இஸ் ஃபைன் மோஸ்ட்லி. யா. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண திரும்ப நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் போயிட்டு ஒரு சின்ன ஆட் பண்ணுவோம். என்ன ஆட் பண்ணலான்னா ஏதாவது ஸ்டைல் இருக்கா மேலே கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு? ஏதாவது எடுத்து டெக்கரேட்டிவ் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, டாப்ல கொடுத்துருவோம். அவ்வளோதான், இந்த பார் வந்துடும். பட் இதில் என்ன விஷயம்னா இப்போ நம்ம ஃபார்ம் பில்ட் பண்ணியாச்சு. பட் இந்த ஒன்று நம்பருக்கு இது எப்படின்னா ஸ்டாட்டிக்காக போட்டிருக்கோம். பட் என்ன இஷ்யூ வரும் தெரியுமா? நம்ம எப்படின்னா ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் போட்டால் 1 வரும், செகண்ட் டைம் பண்ணுறப்ப 2 வரும். ஸோ நம்ம ரெக்வஸ்ட் ஒவ்வொரு டைம் நம்ம சப்மிட் பண்ண என்ன ஆகும்னா அந்த பிரைமரி கீ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப அது பிரைமரி கீ 1 ஆகும், செகண்ட் 2 ஆகும், 3 ஆகும். ஸோ நான் இதை வந்து ஸ்டாட்டிக்காக வைக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா நான் வந்து டைனமிக்காக மாற்றணும். ஸோ இதுக்கு வேல்யூ எங்கேருந்து வரும்? பேக்லேருந்து தான் வரும். ஸோ சேம் வே தான். எனக்கு வந்து ஒரு இன்புட் தேவை, ஒரு வேரியபிள் தேவை, அந்த பேக்லேருந்து வர வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் இந்த இன்புட், இந்த வேரியபிள்.
இது நம்பராக இருந்தாலே போதும். ஓகேவா? இப்போ இந்த இன்புட்டை இந்த ஒன்று இடத்த எடுத்துட்டு நம்ம இன்புட்டை மேப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் நார்மலாக தான் ஆமசன் போட்டு ஓகே இருக்கா. இப்போ வந்து பிளாங்காக இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து ஃபைன் போடுறேன். மாறிடுச்சு. ஆட் சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ நமக்கு இந்த ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை அப்படியே பேக் எண்டில் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு வி ஹேவ் another ஆப்ஷன் கால் இன்புட் டாஸ்க், யூசர் இன்புட் டாஸ்க். நம்ம இந்த நம்ம இந்த ஸ்டார்ட் நோட் இருக்குல்ல, நம்ம இங்கே இதை போடலாம். பட் எதுக்கு இங்கே நான் அதை போடலன்னா, நமக்கு எப்படின்னா நம்ம எப்போ நமக்கு பேக் எண்டில் கால் ஆகணும்னா நான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு பேக் எண்டுக்கே வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் வந்து ஸ்டார்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர் வே. ஏன்னா அப்போ எப்படின்னா நமக்கு பேக் எண்ட் வந்து நமக்கு வந்து எடுத்துனே கால் ஆகாது. ஃபர்ஸ்ட் நமக்கு டிஸ்பிளே மட்டும் தான், யூஏ மட்டும் தான் காட்டும். ஒன் சப்மிட் பண்ண பிறகு தான் நமக்கு பேக் எண்டுக்கே உள்ள வரும். நம்ம இந்த மாதிரி போடும் என்ன ஆகும்னா வி cannot யூஸ் திஸ் ஹியர். நம்ம இதை வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண முடியாது, செகண்டாக தான் போடும். அப்போ எப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஃபார்முக்கே வர முடியும். ஸோ வந்து நமக்கு அது நமக்கு எப்படின்னா எடுத்தோடனே ஃபார்ம் தான் வரணும். ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். வி கோ ஃபார் ஸ்டார்ட் நோட். இல்லை எனக்கு வந்து எடுத்தோடனே ஃபார்ம் தேவையில்லைன்றதுக்கு அப்போ வந்து நம்ம வி கேன் கோ ஃபார் திஸ் மெத்தட். ஓகே. ஐ திங்க் இங்கே சில பேர் கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டவுட் நான் கேளுங்க. ஐ எக்ஸ்பிளைன் அகைன் லேட்டர். அப்போ நம்ம ஆப் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ ஐ வில் கால் த யூஐ அகைன். ப்ரோ உங்களுக்கு பிரேக் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா எடுத்துக்கோங்க ப்ரோ. 5 to ஆ 10 minutes. இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, ஐ எம் குட் தான் ப்ரோ. நான் ஓகே கொஞ்சம் ப்ரோ. ஸ்லிப் ஆகிட்டேன் கொஞ்சம். தடுத்து ஓகே மாறிடுச்சு. நோ ப்ராப்ளம். ஓகே ரைட். பார்த்தீங்களா, நான் அந்த ஃபார்ம் மட்டும் தான் கால் பண்ணி எனக்கு அந்த அதே எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. எல்லாம் பிக் அந்த எனக்கு இந்த ஃபார்மில் கொடுத்துருக்க இன்புட்டை எனக்கு பேக் எண்ட்லாம் காமிச்சிருச்சு. ரைட்டா? த சேம் திங் இதுக்கு நம்ம அசைன் பண்ணிடுறோம். இனிஷியேட்டர் இதெல்லாம் சொன்னவங்களுக்கு புரியாது. லெட்ஸ் சி லெட்டர். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இன்புட் நம்ம வேல்யூ கொடுத்தே ஆகும். அப்படின்னா தான் இந்த இன்புட்லேருந்து வேல்யூ போய் நமக்கு யூஐயில் வேல்யூ காட்டும். ஸோ நமக்கு எங்கே அந்த வேல்யூ இருக்கு, இந்த தான் வேல்யூ இருக்கு நம்ம கேச்எல்ஸ் ஐடி. அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்ஃபேஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா ஒரு ஃபார்ம் பில்ட் பண்ணோம். அது எப்படின்னா எப்படின்னா ஃப்ரண்ட் எண்டு. ஓகேவா? அங்கேருந்து நம்ம வேல்யூ வாங்கி நம்ம ஃப்ரண்ட் எண்டில் இருக்க வேரியபிள் வச்சிருக்கோம். ஒன்ஸ் அதை பேக் எண்டில் கான்ஃபிகர் பண்ணதும் ஃப்ரண்ட் எண்டில் இருக்க எல்லா ஃப்ரண்ட் எண்ட் வேரியபிள் இருக்க எல்லா வேல்யூவும் எனக்கு பேக் எண்ட் வேரியபிளுக்கு மாறிடும். அதான் இந்த வேரியபிள். ஓகேவா? திரும்ப என்ன ஆகுது, எனக்கு பேக் அண்ட் வேரியபிள் இருந்து ஃப்ரண்ட் எண்டில் நான் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நான் மேப் பண்ணிட்டு அதை யூஐயில் காட்டுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் வெளியே இருக்கு, அப்புறம் உள்ள போகுது, திரும்ப உள்ள இருந்தே வெளியே வருது. அதான் ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? இவ்வளவுதான். நம்ம பேக் எண்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன ஆகணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் காட்டணும், அது டிபி ரைட் ஆகணும். ரைட் ஆனதும் உன் ஃபார்ம் ரைட் ஆயிடுச்சுன்னு நமக்கு வந்து எப்படின்னா இஷ்ட் அக்னாலேஜ். அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி நம்ம பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. கிளைண்ட்டுக்கு காட்டணும். அதுக்கு தான் சைட் மெயினாக ப்ளே பண்ண போகுது. சைட்டில் வந்து சைட். ஸோ என் சைட் பேர் வந்து எப்படின்னா வி கேன் ஹேவ் அ கேஸ். அவ்வளோதான். கேஸ் ஃபார்ம், கேஸ் மேனேஜ்மெண்ட். ஹேவ் சம் வாட்டர். எஸ். ஸோ இதான் சைட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட பில்ட் பண்ண இந்த பேஜ் இருக்குல்ல, இதை இங்கே மேப் பண்ணணும். இந்த இதான் மெயின் பேஜ். கரெக்டாக இந்த மெயின் பேஜ் இங்கே மேப் பண்ண போகிறோம். ஓகே. இதை இப்போ தான் நம்ம செக் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன மாதிரி லேஅவுட் நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஹெட்ரு வந்து டாப்பில் வரணுமா இல்லை சைடில் செக் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் இதை தான் நம்ம இப்போதைக்கு சைடில் வச்சுக்கலாம். ஓகேவா? பேஜ். ஓகே. we can give a name as case form. நான் இங்கே வந்து ஐ வில் கால் மை பேக் அண்ட். ஏன்னா இது எப்படின்னா ஜஸ்ட் நம்ம எப்படின்னா இப்போ நம்ம வந்து
டிஸ்ப்ளே மட்டும் பண்றோம்னா நம்ம இன்டர்ஃபேஸை போட்டுக்கலாம். பட் நமக்கு எப்படின்னா ஒரு ஆக்ஷன் நடக்குது கரெக்டா. ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஒரு வேல்யூ வாங்கிட்டு போய் பேக் எண்ட்ல போடுது. ஸோ அது ஒரு ஆக்ஷன். ஸோ அதுக்கு நம்ம சூஸ் ஆக்ஷன் சூஸ் பண்ணா நமக்கு எந்த மாடல் அது ஹெல்ப் பண்ணுது, இந்த மாடல் ஹெல்ப் பண்ணுது. சிஎம்எஸ் ரைட் டீடைல்ஸ் அதை கால் பண்றோம். சிஎம்எஸ் ரைட் டீடைல்ஸ். அவ்வளவுதான். ஜஸ்ட் நேம் வைக்கிறோம். டைப்பு பண்ண போற விஷயம் வந்து ஜஸ்ட் டிஸ்ப்ளே பண்றோமா, இல்ல வந்து ஒரு ஆக்ஷன் பண்றோமா. பண்ண போறது ஆக்ஷன். கிளிக் பண்ணியாச்சு. அந்த ஆக்ஷனுக்கு எந்த மாடல் ஹெல்ப் பண்ணுது, இந்த மாடல் ஹெல்ப் பண்ணுது, அதான் மேப் பண்ணியாச்சு. ஆட் கொடுத்துட்டோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, நம்ம ஆப் இப்போ தான் லைவ்ல இருக்க போகுது. அதுக்கு ஒரு சாம்பிள் இங்கே காட்டுது. ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா நம்ம இங்கே பார்த்துடலாம். நம்ம ஆப் இங்கே காமிச்சிடும். கேஸ் மேனேஜ்மெண்ட் காமிச்சிடும். ஸோ நம்ம சைட் நேம் லிங்க் தான். இந்த லிங்க் நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணாலும் நம்ம சைட் தான் ஓப்பன் ஆகும். இதான் உங்களுடைய அப்ளிகேஷன் லிங்க். ஓகேவா? நான் ஃபில் பண்ணுறேன். ஷாஃபி என்ஜின். ஓகே, டெவலப்பர். டைப் வந்து எக்ஸ்டர்னல். ஹை. டேட் வந்து இன்னைக்கு. சர்வர் டிஸ்கனெக்டட். ஓகே. இப்போ இப்போ நான் பாருங்க, இப்போ நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு பேக் எண்ட்ல எப்படின்னா எனக்கு எப்படின்னா ஸ்டார்ட் ஆயிருக்கா எதுவுமே. பார்த்தீங்களா, பேக் அண்ட் பிளாங்காக இருக்கா. அதுக்கான மெயின் காரணம் இந்த நோடு தான். ஏன்னா சொன்ன மாதிரி எப்படின்னா நம்ம ஸ்டார்ட் ஃபார்மில் நம்ம கான்ஃபிகர் பண்ணோம்னா நமக்கு பேக் அண்ட் ட்ரிகரே ஆகாது. அன்டில் ஆர் அன்லெஸ் நம்ம சப்மிட் கிளிக் பண்ணுற அளவுக்கு. கிளிக் பண்ணதுக்கு கிளிக் பண்ணுற வரைக்கும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு எப்படின்னா பேக் அண்டே ட்ரிகர் ஆகும். ஸோ நமக்கு என்ன இங்கே வந்து எப்படின்னா வீ கேன் சி பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக. தேவையில்லாம நமக்கு எதுவும் ரன் ஆகலை. நீட்டாக ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லெட்ஸ் சி. பேக் எண்டை பார்க்கலாம். பார்த்தீங்களா, நமக்கு ஒரு ஃபார்ம் ஓடிடுச்சு. ஃபார்ம் ஓடிட்டு ஐ திங்க் இட் இஸ் வெயிட்டிங். ம். ஃபார்ம் ஃபார்ம் ரன் ஆச்சு. டேபிளில் வேல்யூவும் போட்டுருச்சு. இப்போ வந்து இந்த ஃபார்மை பார்க்கலாம். அதே காமிச்சிச்சு. பட் நமக்கு வந்து வேல்யூ வரல. அது ஏன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கோல் எது, ஜஸ்ட் நம்ம கொடுத்த வேல்யூ டிபிக்கு போகுதா, போயிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம பட் என்ன இங்கே இஷ்யூனா, நான் சப்மிட் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து எந்தமே தெரியல. ஜஸ்ட் ஃபார்ம் வேல்யூ காணாம போயிருச்சு. அவ்வளோதான். கரெக்டான ஃபில் பண்ணேன். கிளிக் பண்ணேன். எல்லா வேல்யூவும் போயிருச்சு. ஆனால் மேலே வந்து ஆக்ஷன் டன்னு காமிச்சிருச்சு. பட் எனக்கு என்ன வேணும்னா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெக்வஸ்ட் ஹாஸ் பின் சப்மிட்னு காட்டணும். அது வரல. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா நம்ம செயினிங் போடாமல் விட்டுருக்கோம். செயினிங் எதுக்கு போடுவாங்கன்னா இப்போ வந்து ஆப்பியன்ல ஒரு இது இருக்குல்ல, ஒரு 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 ஃபங்க்ஷனாலிட்டியா அப்படின்னா ஒரு ப்ராசஸ் சீக்வன்ஸாக நடக்கணும்னா அதுக்கு ஆக்டிவிட்டி செயினிங் போடுவாங்க. இங்கே அதே கேட்கும் எனேபிள் செயினிங். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஆக்டிவிட்டி செயினிங் எதுக்கு போடுறோம்னா நமக்கு யூஐல எப்படின்னா இந்த எல்லா ப்ராசஸும் ஃபுல்லாக தாண்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபார்ம் க்ளோஸ் ஆகும். அது வரைக்கும் நமக்கு ஃபார்ம் க்ளோஸ் ஆகாது. ஓகேவா? தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் நமக்கு எப்படின்னா ஏன் அந்த நம்பர் காட்டலன்னா நம்ம இங்க டிபியில் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். இன்புட்டாக பாஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் டிபியில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படின்னா அந்த பிரைமரி கீ பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே அவுட்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம அதே வேல்யூ மேப் பண்ணிட்டா போதும். இப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து டிபியில் வந்து அந்த அந்த டேட்டா என்ட்ரு ஆகிட்டு நமக்கு அவுட்புட்டில் இதே அதே வேரியபிளில் நமக்கு வந்து டிபியில் என்ட்ரு ஆகிட்டு அந்த அவுட்புட்டை நமக்கு திரும்ப அந்த வேரியபிளில் மேப் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ வி கேன் சி த பிரைமரி கீ ஆஃப் த ரோ. அதான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நம்ம அதை கொடுத்துருக்கோம். கரெக்டாக ஐடியா மேப் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் யா இதை பண்ணியாச்சு நம்ம. இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா ஐ திங்க் இட் வில் ஒர்க் கரெக்ட்லி. லெட்ஸ் சி. இதான் நான் பண்ண மிஸ் லாஸ்ட் டைம்ல. ஓகே அகைன். யா, I'm just giving the same thing. Test something.
பாத்தீங்களா? வந்துருச்சு. கரெக்டா? ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணோம், சப்மிட் ஆயிருச்சு. இப்போ நமக்கே தெரியுது, நமக்கு கொடுத்த டேட்டா வந்து டிபியில் போய் சப்மிட் ஆயிருச்சு. டிபியில் என்ட்ரி விழுந்து அந்த பிரைமரிக்கே நம்ம காமிச்சிருச்சு. நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு இப்போ ஆப்பின் ஃப்ரீ யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ நம்ம டிபியை பார்க்க முடியாது. அதான் இங்கே ஆப்ஷன் இல்லை நமக்கு. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் திங். இந்த நமக்கு தேவையில்லாம சேவ் டிராஃப்ட் இதை நம்ம எடுத்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் இந்த ஃபார்ம் அன்செக் பண்ணிட்டு அது போயிடும். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு ஃபார்ம் ஃபில் ஒரு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதை டிபியில் ஸ்டோர் பண்ணி நம்ம காமிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம ரெக்கார்ட் டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் எப்படின்னா நான் வாட்டுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன், அது டிபிக்கு போகுது. அடுத்து நான் பார்க்கணும்ல, நான் ஃபில் பண்ண கேஸ் வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கணும்ல, அட்லீஸ்ட் நான் ஃபில் பண்ண டேட்டா வந்து நான் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணணும்ல. அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ரெக்கார்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு சேம் திங் வி கேன் டூ. இங்கே எப்படின்னா நமக்கு ஐ க்ளோஸ் திஸ். ப்ரோ ஆக்சுவலாக வாய்ஸ் டிஸ்கனெக்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுறீங்களா? கேக்குது ப்ரோ, கேக்குதா? ஹலோ, கேக்குதா ப்ரோ? ஹலோ, எங்கேருந்து பிரேக் ஆச்சு ப்ரோ? எனி எங்கேருந்து பிரேக் ஆச்சு யாருக்காவது? ஏதாவது பிரேக் ஆச்சா? ஓடியில் இருக்காது? நோ பிரேக்கிங். ஓகே, ஃபைன் 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 ஃபைன். ஓகே, ஸோ நம்முடைய ஃபர்ஸ்ட் பேஸ் முடிஞ்சு கரெக்டா? ஒரு ஃபார்ம் போட்டாச்சு, அதுக்கான டேபிளும் போட்டாச்சு, அதை மேப் பண்ணியாச்சு டிபியில். ஓகே, அடுத்து வந்தோம்னா நம்ம ஃபில் பண்ண ஃபார்மை பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம ரெக்கார்ட் பில்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ ஐ க்ளோஸ் ஆல் திஸ். இதெல்லாம் இருக்க தேவையில்ல. நான் ரெக்கார்ட் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு அகைன் ஐ ஹாவ் அ யூஐ. கரெக்டா? ஏன்னா நான் வந்து டிஸ்ப்ளே பண்ண போகிறேன் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ சிஎம்எஸ் டிஸ்ப்ளே ரெக்கார்ட்ஸ், கேஸ் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ எனக்கு எப்படின்னா ஒரு கிரிட் மாதிரி எப்படின்னா எனக்கு தேவைப்படுது நான் ரெக்கார்ட்லாம் பார்க்கறதுக்கு. அதுக்கு வி ஹேவ் ஆப்ஷன் கால் கிரிட். இவ்வளோ கிரிட் போட்டுட்டு இந்த கிரிட்டுக்கு நான் என் டேபிள் இருக்க வேல்யூஸ் மேப் பண்ணாலே போதுமானது. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அதுக்கு ரெக்கார்ட் டைப் டிஃபால்ட்டாக பிக் ஆயிருக்கு. என் ரெக்கார்ட் டைப் வந்து சிஎம்எஸ் கேஸ். எஸ் ப்ரோ, கௌதம் ப்ரோ, யூ கேன் யூஸ் ஃபார் ஃப்ரீ. கரண்ட்ல இப்போ நம்ம பண்ணுறோம்ல இந்த அப்ளிகேஷன், இது எப்படின்னா ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம் ஆப்பியனில். ஆப்பியன் இஸ் கிவிங் சம் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் ஃபார் லேர்னிங் பர்பஸ். ஸோ அதில் எப்படின்னா லிமிடேஷன் இருக்கும். பட் நம்ம பில் பண்ணி பார்க்கலாம், பழகலாம். அதுக்கெலாம் அந்த இஸ் நோ இஷ்யூ. ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு, நமக்கு டேட்டா கிடச்சிருச்சா ஓரளவு. ஸோ நமக்கு என்ன பண்ணலாம்னா, எனக்கு வந்து இது ஃபுல்லாக பார்க்க வேணாம் யூஐயில். ஜஸ்ட் எப்படின்னா எனக்கு டேட்டா வந்து ஜஸ்ட் ஓரளவு காமிச்சா போதும். இசாக்டிவ் தேவையில்லை, சிவியாரிட்டி தேவையில்லை, இது மூணுமே தேவையில்லை. டைப் வந்து எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் எனக்கு கிரிட்ல வந்து யாராவது எடுத்து விட்டுறேன் நான். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பிளாட்ஃபார்ம். ஃப்ரீ வெர்ஷன் அப்படி தான் பண்ணேன், இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஃப்ரீ வெர்ஷனில். லெட்ஸ் வெயிட். பிரேக் ஆதா இப்போ? இப்போ ஓகேவா? இப்போ ஓகே தான் ப்ரோ, எனக்கு ஓகேவா தான் இருக்கு. ஓகேவா? ஃபைன் ஃபைன். எஸ் ப்ரோ, இந்த கொஞ்சம் டைம் ஆகுது. மீன் திஸ் டேக் சம் டைம் டு லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஜஸ்ட் டேக்கிங்.
யா லோட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ என்ன நம்ம கிரிட் கேட்டிருந்தோம், அந்த கிரிட் கிடச்சிருச்சு. நேம் மாத்திடுறேன். கேஸ் டீடைல்ஸ். பட் எனக்கு இந்த லிங்க் வந்து நேமுக்கு வேணாம், இந்த ஐடிக்கு வேணும். ஏன்னா அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணோம்னா எனக்கு வேற பேஜுக்கு போகணும். அங்கே எப்படின்னா என் கேஸ் சம்மரியை பார்க்கறதுக்காண்டி. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இதுக்கு நேமுக்கு வந்து லிங்க் இருக்குல்ல, நான் தூக்கிட்டு அதை ஐடிக்கு போட போறேன். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ஹியர். நேமுக்கு பதிலாக just delaying. See ஐடி, அவ்வளோதான். இங்கே வந்து நேமே போதுமானது. ஸோ ஜஸ்ட் கிவிங் நேம். ஏன் ஸ்லோவாக இருக்கு? இல்லை, கமா போடல. எஸ். நீங்கள் இந்த கமாலாம் விட்டா எரர் காமிச்சிடும், பட் அதே உங்களுக்கு காமிச்சிடும், லைன் தான் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ யூ கேன் ஃபிக்ஸ் இட் ஈஸிலி. அந்தளவுக்கு டஃப்லாம் கிடையாது ஃபிக்ஸ் பண்ணுறது இதில். எஸ், என்ன எரரு எந்த லைன் அதோட உங்கள் ஆப்பினே காமிச்சு கொடுத்துரும். எஸ், எரர்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நேம்க்கு லிங்க் போயிருச்சு, பட் எனக்கு ஐடி கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெக்கார்டை நான் வந்து சைட்டில் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அனதர் பேஜ். இதில் வந்து கேஸ் ரெக்கார்ட். இப்போ நான் பண்ணுறது எப்படின்னா ஆக்ஷன் கிடையாது, டிஸ்பிளே தான் பண்ண போகிறோம். அதுக்கு இன்டர்ஃபேஸே போதுமானதான். கரெக்டா? ஸோ அதுக்கு இப்போ புரியுதா நான் ஏன் வந்து லாஸ்ட் டைம் ஆக்ஷன் கொடுத்தேன், இப்போ ஆக்ஷன் தரலன்னு? லாஸ்ட் டைம் பண்ணது ஒரு ஆக்ஷன், டேட்டாவை வாங்கி அதை டிபியில் எழுதுறோம். இப்போ பண்ணுறது ஜஸ்ட் டிஸ்பிளே தான் பண்ணுறோம். அதுக்கு இப்படின்னா இன்டர்ஃபேஸே இனஃப். சிஎம்எஸ் டிஸ்பிளே கேஸ் ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம், வந்துருச்சு. ஓகேவா? ரெக்கார்ட் ரெக்கார்ட். இப்போ ரிஃப்ரெஷ்னா ஐ கேன் கெட் இட் ஈஸிலி. வந்துருச்சு. நான் இங்கே டிஃபால்ட்டாக சர்ச்சும் பண்ணிக்கலாம், ஏதாவது வேரியேஷன் இருக்கா. ஓகே, டூன்னு போடுறேன். யா, இந்த ஃபில்டர் எப்படின்னா காமன் ஃபார் ஆல் ஃபீல்ட்ஸ். நீங்கள் எந்த இதில் போனால் நீங்கள் லைக் இந்த 5 ஃபீல்டில் நீங்கள் என்ன வேல்யூ போனால் இங்கே வந்து உங்கள் ஃபில்டராகி காமிச்சிடும். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படின்னா நான் வந்து கேஸ் ரெக்கார்டாக பார்க்க முடியுது, ஆனால் எப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்க முடியல. ஜஸ்ட் எப்படின்னா ஷார்ட்டாக தான் பார்க்க முடியுது. ஐ மீன் எப்படின்னா ப்ரீஃபாக தான் பார்க்க முடியுது, ஆனால் நான் வந்து ஃபுல் லென்த்தாக பார்க்க முடியல. பட் வாட் ஐ பிளான்னா, எனக்கு அந்த கிளிக் இந்த ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணனா எனக்கு வேற பேஜுக்கு போகணும். அங்கே எனக்கு எப்படி வேணும்னா நான் என்னென்ன ஃபில் பண்ணணும் எனக்கு அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும், தெளிவாக பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா we can reuse the same interface which we build. இப்போ இந்த ஃபார்ம் இருக்குல்ல, நம்ம இது வந்து எப்படின்னா நம்ம வந்து எப்படின்னா இன்புட் வாங்குறதுக்காக நம்ம வந்து எப்படின்னா ஃபில் பண்ணோம். ஸோ நம்ம இதே ஃபார்மை நம்ம திரும்ப நம்ம வேல்யூ என்டர் பண்ண வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா we want to have another variable called read only. ஸோ இந்த வேரியபிளை வச்சு ஆட் பண்ணோமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா நமக்கு எப்படின்னா எல்லா ஃபங்க்ஷன் இருக்குல்ல, டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், ஐ மீன் எல்லா எப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். we have option to disable this text field, that is called read only. இதை கான்ஃபிகர் பண்ணிடுறேன் எல்லா ஃபீல்டுக்கும். I'm just configuring this. எதுக்குன்னு I'll tell you later, ஏன்னா ஃபஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இப்போ பாருங்களேன், இப்போ எம்டிஆர் இருக்கா. ஸோ இப்போ ஃபார்ம் ஆக்ட் ஆகுது. இந்த இந்த ஃபார்ம் வந்து இப்போ நான் இந்த இந்த வேரியபிளுக்கு ட்ரூன்னு வேல்யூ கொடுத்துட்றேன். இது ஃபார்ம் ஆபிள். இதை ஜஸ்ட் எப்படின்னா ஒரு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கரெக்டாக ஒரு சம்மரி ஃபீல்டு மாதிரி இருக்கா. அதான் இந்த கேஸ் ஃபார்மை நம்ம ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வி கேன் ரீயூஸ் அ சம்மரி பேஜ். ஓகேவா? ஸோ மல்டி பர்பஸ் தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம லாஜிக்கை வச்சு. ஓகே, ஸோ இந்த கேஸ் ஃபார்மை என்ன பண்ண போகிறோன்னா ரெக்கார்டில் கொண்டு போய் திரும்ப சம்மரி பேஜ் இடத்துல கான்ஃபிகர் பண்ண போகிறேன்.
ஸோ ரெக்கார்டில் வெயிட் இட்ஸ் ஓப்பன். யா, ரெக்கார்டில் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு, வியூஸ் இருக்கு. ஸோ நம்ம சம்மரி பேஜ். ஸோ சம்மரி பேஜை கான்ஃபிகர் பண்ணுற இடம் இதான் வியூஸ். இங்கே கான்ஃபிகர் வியூ மேனுவலி. ஓகே, நம்ம நேம் யா டிஃபால்ட் சம்மரியாக இருக்கணும். இங்கே வந்து நம்ம ரூலை கால் பண்ணுறேன். கேஸ் கன்ஃபார்ம் இல்லை இல்லை. சாரி சாரி சாரி. கேஸ் ஃபார்ம். கேஸ் ஆர்வி ரெக்கார்ட். இந்த ஆர்வி என்னதுன்னா ரெக்கார்ட் வேல்யூ. ஓகேவா? இந்த ஆர்வின்னா அப்படின்னா ஒவ்வொரு ரெக்கார்டும் இங்கே எதுனா பாஸ் பண்ணும். டிஃபால்ட்னா அதே பாஸ் பண்ணும். நம்ம வந்து இப்படின்னா நமக்கு எப்படின்னா டிவியில் எப்படின்னா ஒரு 50 ரூபா இருந்தால் இங்கே 50 பாஸ் ஆகாது. ஏன்னா நம்ம ரெக்கார்ட் வேல்யூ போகிறோம் அப்படின்றப்ப ஒவ்வொரு ரெக்கார்ட் கிளிக் பண்ணுறப்ப அந்த ரெக்கார்டு அந்த ரோ மட்டும் இங்கே பாஸ் பண்ணும். இது வந்து நான் ட்ரூ போட்டுடுறேன். ஓகே, அவ்வளோதான். விட்டாச்சு. ரைட் 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 ரைட். ரெக்கார்ட் ஹெட்டிங் வச்சுக்கலாம். ஹெட்டிங் என்ன வைக்கலாம்னா எஸ் ஹாவ் அ நியூ ஹெட்டிங். ஓகே, எனக்கு வந்து என் கேஸ் ஐடி அமேசான் டைப் சிம்பிள் எப்போ அந்த கேஸ் ரைஸ் ஆச்சு. This taking this time. டிலே ஆகுது. Let's use this. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். லோட் ஆகுது. லெட்ஸ் வெயிட் until இஸ் லோட். லோட் ஆகுது லோட் ஆகுது. ஓகே, இது வந்து அக்கர் டான். ரைட் ரைட். இந்த பிளாட்ஃபார்ம் எப்போ ஸ்லோ ஆகிறது காரணம் ரேம் கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு கஸ்டமர்ஸ்க்குலாம் நம்ம பண்ணுறப்ப அது எப்படின்னா தனியாக இருக்கும். அங்கே எப்படின்னா டிஃபால்ட் நமக்கு ரேம் எப்படின்னா தெரியும் அட்லீஸ்ட் ஒரு 32 GB ரேம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ எப்படின்னா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். சின்ஸ் இது ஆப்பின் ஃப்ரீயாக ஃபீச்சர்ஸ் நமக்கு டிபிலாம் பார்க்க முடியாது இல்லை. ஸோ மாதிரி சில வாட். ஹலோ, என்னாச்சு ப்ரோ? ட்ராப் பண்ண மாதிரி இருக்கு கால். ஹலோ, கேக்குதா? ஃபைன் தானே, இஷ்யூ இல்லைல்ல? சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ அதான் எதுக்கு ஸ்லோவாக இருக்குன்னா சின்ஸ் நம்ம ஆப்பே வந்து ஃப்ரீயாக தராங்களே. ஸோ எப்படின்னா எல்லாமே நமக்கு குறைச்சி தான் கொடுப்பான். டிபிலாம் பார்க்க முடியாது, அட்மின் கன்சோல்லாம் பார்க்க முடியாது, நிறைய விஷயம் பார்க்க முடியாது. ஜஸ்ட் பேசிக்காக நம்ம லேர்னிங்காக ஒரு ஆப் பில்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நியூ ஃபீச்சர்லாம் வர்றப்ப இதில் ஸோ நம்ம வந்து அதை வந்து பழகி பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. டோன்ட் ஃபீல் பேட் ஃபார் திஸ். எஸ், இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் இந்த ஃபார்மை. சி, ஐ கேன் சி ஆல் மை டேட்டா.
நான் திரும்ப I'll do from scratch. ஷஃபி, this time நம்பர் மாற்றி தரேன். டெவலப்பர் வெர்ஷன் 2 எக்ஸ்டர்னல் 1 டெஸ்டிங் ப்ராப்ளம். என் கேஸ் சப்மிட் ஆயிருச்சு. ஐ கேன் see here. கிளிக் பண்ணி பார்த்த பிறகு ஐ கேன் செக் ஆல் மை வேல்யூஸ். சப்மிட் நான் கொடுத்த வேல்யூ தான் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கலாம் சம்மரி பேஜில். அது கேன் யூஸ் ஃபில்டர்ஸ் டு ஷார்ட் இட் டவுன். ஸோ இதெல்லாம் நமக்கு 2 தான் முடிச்சாச்சு. கேளுங்க ப்ரோ. ஐ திங்க் இந்த பேசிக்காக ஐ திங்க் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இந்த ஆப் பில்ட் பண்ணி காமிச்சோம் உங்களுக்கு. உங்களுக்கு சிலதும் புரியாமல் இருக்கலாம். டவுட்னா கேளுங்க, விகல் ஆன்சர். ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஒரு ட்ரெடிஷ்னலாக இப்போ டெவலப்பர்ஸ் வச்சு கோடிங் பண்ணி நம்ம இந்த அப்ளிகேஷனை இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணதை பில்ட் பண்ணணும்னா எத்தனை டெவலப்பர்ஸ் தேவைப்படுவாங்க, எவ்வளோ நேரம் ஆகும் ஆக்சுவலாக? ப்ரோ ஃபர்ஸ்ட் எப்படின்னா நமக்கு நான் அதெல்லாம் அப்படின்னா லைக் நமக்கு டிசைன் இருக்குல்ல, நம்ம ம் அதுக்கே நமக்கு எப்படின்னா நமக்கு வந்து எப்படின்னா ஒரு 2 வாரமாச்சும் குறைஞ்ச வேணும் bro. நமக்கு ம் டிசைன்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ம் டேபிள் வேணா டிபி வேற எங்கேயோ இருக்கும் கரெக்டா. அவங்க டிபி ம் செக் பண்ணி அப்புறம் அதை வந்து அவங்க ஆப்ல லிங்க் பண்ணிக்கணும். அதுக்கே எப்படின்னா 2 வாரம் குறைஞ்சதாகும். ம் டெவலப்பர்ஸ் கவுண்ட்னா குறைஞ்சது எப்படின்னா அவங்க பேசிக்கா நம்ம ட்ரெடிஷனலா பேசிக்கா பில்ட் பண்றது எப்படின்னா கண்டிப்பா ஃப்ரண்ட் எண்ட்ல பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க, ஒருத்தன் டீம் வேணும் கரெக்டா. ம் 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 பேக் கரெக்ட். எண்டுக்கு ஒரு டீம் வேணும். அதே ம் மாதிரி டிபிஏ மெயின் பண்ணதுக்கு ஒரு டீம் வேணும் கரெக்டா. அப்படின்னா ம் ம் இப்போ ஒரு சின்ன ஒரு சிங்கிள் பேஜ் ஆப் பண்றதா இருந்தா கூட ஃப்ரண்ட் ம் எண்ட் டீம் தேவை, பேக் எண்ட் டீம் தேவை, டிபி டீம் ம் தேவை. ம் ஆனா எப்படின்னா நம்ம இதுக்குல டெப்ளாய் பண்றதுக்கு ஒரு டீம் தேவை. ஆனா இங்க எப்படின்னா கரெக்ட். ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, டெப்ளாய்மெண்ட், டிபி இதெல்லாம் எப்படின்னா நம்ம ஒரு ஆளே பார்க்க முடியும். ம் அது ஒரு ஆளே போதுமானது. இப்போ இந்த ஆப்ல எப்படின்னா 1 ஹவர்லயும் முடிஞ்சு. எப்படின்னா இது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இல்ல கரெக்டா. ஸோ வந்து டைம் கரெக்ட். எடுச்சு. இது கேஸ் ம் நமக்கு ஃபாஸ்டா இருந்தா இப்போ கால் இல்லாம நான் பர்சனல் யூஸ்க்கு இதை பண்றதா இருந்தா அதிகபட்சம் 1/2 மணி நேரம். டக்குன்னு ஒரு ஃபார்மு, ஒரு டேபிள், ம் ம் ஒரு யூஐ இனஃப் ஃபார் மீ. நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடாக நம்ம இது வந்து நம்ம இதை பொறுத்து தான் ப்ரோ. ஆனால் ஜென்ரலாக எப்படின்னா ஒரு ஃப்ரெஷராக பார்க்குறப்ப வித்தின் 1 ஹவர்ல முடிச்சிடலாம் ப்ரோ இந்த ஆப்பை அஸ் அ லோக்கோ டெவலப்பரா. பட் நார்மலாக ஜாவாலேயோ இல்லை ஃப்ளட்டர்லேயோ பண்ணுறப்ப கண்டிப்பாக அப்படின்னா இது டேக் அ டே. ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் எந்த ஒரு லைக் எப்படின்னா ஃப்ளாஸ் இல்லாமல் இருக்கு. Like, எனக்கு வந்து தெளிவாக ஐடியா இருக்கு, இஷ்யூஸ் இல்லை, நான் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தேன்னா ஒன் டேல பண்ணிடலாம். பட் லோ கோட்ல நான் எக்ஸ்பர்ட்டே கிடையாது, நான் ஒரு ஃப்ரெஷர்ன்றப்ப கூட வித்தின் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்ல பண்ண முடியும். ஏன்னா அப்படின்னா அதே கீழே கொடுத்துருக்கும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் கொடுத்துருக்கோம். இந்த ரெக்கார்டை வந்து ஹவு டு யூஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸிலி. நீங்க சொல்றது சிங்கிள் ஃபிளட்டர்னா சிங்கிள் டெவலப்பரா? அதான் இல்லை சிங்கிள்லாம் கஷ்டம், ஃப்ளட்டரில் கஷ்டம் ப்ரோ. டைம் ம் எடுத்துரும். ஒரு அதான் 2 பேர் கேட்டேன். சேர்ந்தா 2 பேர் சேர்ந்தோம்னா ஒரு 2 நாள் 3 நாள் முடிச்சிடலாம் ப்ரோ. 2 அதுமே நாள் 3 நாள். ஓகே ஓகே. கண்டிப்பா இழுத்துரும் ப்ரோ. ஸோ இப்படி இருக்கும்போது ஏன் கண்டிப்பா என்டர்பிரைஸ் எல்லாம் வந்து அதனால தான் லோ கோடுக்கு போறாங்க இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா இப்போ இப்போ எப்படின்னா வீக்கெனா இப்போ ஒரு ஆப் பில்ட் பண்றோம். அது எப்படின்னா பயங்கர எப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆப். அது ம் எப்படின்னா அந்த ஆப் போச்சு அப்படின்னா நமக்கு பிசினஸ் வந்து பல மடங்கு லட்சம் கோடின்ற அப்படின்னா வி கேன் ம் வெயிட் சம் டைம் கரெக்டா. ஒரு வருஷம் ஓகே. வெயிட் பண்ணலாம், நிறைய பேர் ஹையர் பண்ணி பண்ணலாம். பட் ம் எல்லா ஆப்புக்கும் அதே மாதிரி தேவை கிடையாது கரெக்டுங்களா ப்ரோ. எனக்கு எப்படின்னா ஒரு ஆப் தேவை அப்படின்றப்ப கரெக்ட். எப்படின்னா நான் வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு உடனே தேவைன்றப்ப எப்படின்னா நம்ம வி கேன் அஃபோர்ட் திஸ் லோ கோட் பிளாட்ஃபார்ம். இதுக்கு நமக்கு ரேட்டும் அந்த அளவுக்கு நாட் தட் மச். ஓகே எப்படின்னா அஃபோர்டபுளாக தான் இருக்கு. எப்படின்னா கம்பெனிஸ் கேன் ஸ்பெண்ட் திஸ் கரெக்டுங்களா அப்படின்றப்ப தே கேன் அஃபோர்ட் திஸ் லோ கோட் பிளாட்ஃபார்ம். ஹையர் ஃபியூ டெவலப்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும், ஹையர் பண்ணிட்டு தே கேன் கெட் த ரெக்யர்மெண்ட். அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு புரிஞ்சுக்கிட்டு அஸ் டெவலப்பர் வி கேன் டூ இட் ஈஸிலி ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை பொறுத்தளவில் எப்படி இருக்கு ப்ரோ? ஜாபுக்கு நான் சின்ஸ் ஐம் ஆப்பி டெவலப்பர் இப்போதைக்கு ஆப்பி எனக்கு ஹையரிங் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. எனக்கு டெய்லி வந்து லிங்க்டின்ல வந்து தேர் பிங்கிங் வரீங்களா ம் வரீங்களான்னு. பட் நான் இப்போதைக்கு ஐம் குட் வித் மை கரண்ட் கம்பெனி ஓகேன்னு போயிட்டு இருக்கு ப்ரோ. ஓகே. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ ஒருத்தர் வந்து பேசிக்காக இப்போ ஒரு ஐ மீன் லைக் இப்போ மே 2024 பாஸ் அவுட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ம் ஃப்ரெஷர். எஸ் ப்ரோ. அவர் வந்து இப்போ ஆப்பியன் ரிலேட்டடாக ஒரு ஜாபுக்குள்ளே போகணுன்னா ம் எவ்வளோ நாள் அவருக்கு தேவைப்படும்? ஐ மீன் இதை லேர்ன் பண்ணி போகிறதுக்கு. ப்ரோ எக்ஸாக்டா கேட்டிங்கன்னா கரெக்டா 2 வாரம் ப்ரோ. 2 வாரம் அவர் வந்து எப்படின்னா ஃபுல் எப்படின்னா இன்டர்ன்ஸா? அந்த ம் இன்டர்ன்ஷிப்னா எப்படின்னா ஒரு எப்படின்னா காலைல 9 to ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் ம் 2 வாரம் படிச்சா போதும் ப்ரோ. இது ம் நம்ம பார்த்தோம்ல இது இருக்குல்ல ம் எல்லா ம் ஆப்ஜெக்ட் எப்படின்னா அந்த பார்த்தோம்ல அந்த ஏஎஸ்கில் இருந்து ஆமா ஆமா. எல்லா ஆப்ஜெக்ட்டையும் படிச்சுட்டு அதை வச்சு நம்ம பண்ணியும் பார்த்துலாம். அப்படின்னா ஒரு பிஓசியும் பண்ணி பார்த்துடலாம் ப்ரோ. ஓகே. போனால் அவ்வளோ அவருக்கு வந்து ஃபாஸ்ட்டாக சான்சஸ் படிச்சிடலாம். அதிகம். 2 வீக்ஸில் படிக்கிறது போயிடலான்றீங்க? 2 வாரம் போதும் ப்ரோ. இன்கேஸ் நான் 2 வாரம் நான் வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 hours தான் பார்ப்பேனா இருந்தா கூட
ம். அதிகபட்சம் ஒரு மேக்ஸிமம் ஒரு மாசம் தான் ப்ரோ. நம்ம ஸ்லோவாக படிச்சா கூட ஒரு மாசம் போதும் ப்ரோ. போதும். நம்ம வந்து ஆப்பியனை படிச்சு ஒரு பிஓசி பில்ட் பண்ணிட்டு ம். இன்டர்வியூக்கு தாராளமா போகலாம். ஓகே. இதுக்கு பேக்கேஜ், ஸ்டார்டிங் பேக்கேஜ்? பேக்கேஜ் இப்போ எப்படின்னா லைக் நான் டு பி ஃப்ராங்க் நான் 2020 போறவே எப்படின்னா லைக் 4.5ல இருந்துச்சு அப்போ இருந்துச்சு ப்ரோ. அப்படின்னா அது ஓகே. அது வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து ப்ரோ. இப்போ எப்படின்னா லைக் நம்ம தமிழ்நாட்டுல கம்மி ஆக்சுவலா. பட் ம். நார்த்லலாம் எப்படின்னா எக்ஸ்ப்ளோர் அதிகமா இருக்கு ப்ரோ. ஓ! ஓகே. அது எப்படின்னா பட் ஒவ்வொரு கம்பெனி எப்படின்னா அந்த பேசிக் இருக்கும்ல அந்த ஒரு பேசிக் லெவல். ஸோ அதுக்கு ஓகே. எப்படின்னா மாறும். நான் எப்படின்னா 4 5 போனேன். என் ம். ஃப்ரெண்ட் ஒருத்தர் எப்படின்னா ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அவர் போனார் ஆக்சுவலா. அவருக்கு ம். எப்படின்னா அவர் 6 மேல வாங்கினார். சேம் ஆப்பின் உள்ள 6. வேற கம்பெனி ஓகே. ஆக்சுவலா அவர். ஓகே, 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 ஓகே. அப்பயே அப்பலாம் நமக்கு அதிகம் நம்ம 4.5ன்றது பிஃபோர் 4 இயர்ஸ்ன்றது. ஓகே. ஸோ அபார்ட் ஃப்ரம் ஏபிஎன் வேற ம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு தேவை? அதாவது ஐ மீன் லைக் இஸ் a லார்ஜர் பிக்சர்ல ஆ ஏபிஎன் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவை. இதை நீங்க கண்டிப்பா. சொன்ன மாதிரி 1 மந்த். அது கண்டிப்பா. அது தவிர்த்து வேற என்னெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கணும்? எப்படின்னா நம்ம ஆப்பிள் எப்படின்னா நம்ம எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. எஸ்கியூஎல் எப்படின்னா யூஸ் பண்ணுவோம் சம்டைம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ம். அப்படி ஏன்னா நமக்கு எப்படின்னா க்ளவுட் டிபி க்ளவுட் ஓகே. இங்க இருக்குது ஆப்பியன்ல. ஸோ ம். நமக்கு அது நமக்கு டேட்டா வந்து ரொம்ப அதிகமாக வி கேன் யூஸ். நம்ம வந்து வியூஸ்லாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸ்டோர் ப்ராக் ம். போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஓகே. ஆப்பியன் ப்ளஸ் எஸ்கியூஎல் அது ம். படிச்சிருந்தா இட் இஸ் ம். மோர் இனஃப் ப்ரோ. ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணலாம். எந்த ஒரு பயமும் பண்ணிக்கலாம். இல்லாம ஈஸி ஓகே. ஹேண்டில் பண்ணலாம் ஈவன் ஃபார் எனி கிளைண்ட்ஸ். ஜாவா எதுக்குன்னா இப்போ ஆப்பியன் இருக்குல்ல அது எப்படின்னா ம். ஜாவா ஆப்பியனே எப்படின்னா பில்ட் இன் ஜாவா ஒன்லி ஆப்பியன் அந்த ம். ம். பிளாட்ஃபார்மே. ஓகே, ஸோ ஓகே, ஓகே. பிளக்இன் இப்போனா நம்ம அந்த கஸ்டம் பிளக்இன் இருக்குல்ல. ம். எப்படின்னா ஒரு விஷயம் எப்படின்னா ஆப்பியன்ல எப்படின்னா டிஃபால்ட்டாக பண்ண முடியாது. ஓகே. அது நம்ம ஜாவால பிளக்இன் எழுதிட்டு அந்த பிளக்இனை வி கேன் டெப்ளாய் இன் ஆப்பியன். டெப்ளாய் ஓகே. பண்ணிட்டு யூஸ் நம்ம ஆப்பியன்ல பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கு எப்படின்னா ஜாவா படிப்பாங்க. பட் மோஸ்ட்லி எப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியில் எப்படின்னா பிளக்இன் எழுதுறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ ம். ஒரு 50 பேர் ஆப்பியன் டெவலப்பர்னா ஒரு 5 பேர் இப்போ பிளக்இன் இருப்பான். ஏன்னா பிளக்இன் வந்து எப்பவுமே நமக்கு தேவைப்படாது. சம் ரேர் கேஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ் இருக்கும் யூஸ் கேஸ் இருக்கும். அதுக்கு தான் அவங்க தேவைப்படுவாங்க. அப்படின்றப்ப ஜாவா வந்து எப்படின்னா அதுக்கு ரொம்ப பேசிக்கான நீடு தான் ப்ரோ. பிளக்இன் தேவைப்பட்டா மட்டும். ஓகே. நான் அப்புறம் டேட்டாபேஸ் வைஸா நான் பார்க்கும்போது சேல்ஸ்ஃபோர்ஸ் பார்த்தேன் நான் அதுல. ம் ஒரு ஆ டேட்டா கனெக்டர் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா. ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ. அதான் மொத்தம் இதில் வந்து எப்படின்னா we have generally 4 ways. ஒன்று எப்படின்னா நம்ம டேட்டா பேஸ் இருக்கு. ம். இன்னொன்று எப்படின்னா நம்ம ப்ராசஸ் மாடல் நம்ம இது பார்த்தோம்ல. நம்ம மாடல் பார்த்தோம்ல ப்ராசஸ் மாடல். ஸோ ஆமா. அங்கேருந்து எப்படின்னா வி கேன் புஷ் டேட்டா. எப்படின்னா ஓகே. ஒரு ப்ராஜெக்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து எப்படின்னா நம்ம டேட்டா நம்ம சோர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். அது ஒரு வே. அப்புறம் சேல்ஸ் ஃபோர்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கு லிங்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் எப்படின்னா லைக் நம்ம ஏபிஎஸ் இருக்குல்ல வேபிஎஸ். ஸோ அங்கேருந்து வி கேன் புஷ் டேட்டா ஃப்ரம் அதர் சிஸ்டம் ப்ரோ. தெர் மல்டிபிள் வேஸ் டு பிரிங் டேட்டா ப்ரோ டு ஓகே ப்ரோ. ஆப்பியன். நைஸ் ப்ரோ. ஸோ என்னோட கொஸ்டின் அவ்வளோதான் ப்ரோ. நானே கொஸ்டின் கேட்டிருந்தா சரியா இருக்காது. ஓகே நான் ஓகே வந்து அன்மியூட் தெம்செல்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே ஸோ ப்ரோ. யார் யார் கொஸ்டின் கேட்கணுமோ ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க ப்ளீஸ். எஸ் கைஸ் டவுட்னாலும் கேளுங்க சூர்யா. சூர்யா. ரைஸ் தான். ஹலோ எஸ் ப்ரோ. சூர்யா நீங்க பேசுறது கேக்குது, கேளுங்க. ப்ரோ இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஆப்பை ம் க்ளவுட்ல எப்படி ப்ரோ டெப்ளாய் பண்றது? டெப்ளாய் பண்ண முடியுமா? அதான் அது டெப்ளாய் ஆயிடுச்சு ப்ரோ. ஆல்ரெடி டெப்ளாய் தான் எல்லாம் இருக்கு நமக்கு. நான் ம். பார்த்தோம்ல அந்த லிங்க் தான் பார்த்தீங்களா அப்பயே டெப்ளாய் ஆயிரும் ஆக்சுவலா. ஸோ அவர் பில்ட் நம்ம பண்ணதே ஐ கிளவுட்ல தான் திங்க் பில்ட் எப்படின்னா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு கரெக்ட் ஆல்ரெடி டெப்ளாய் தான் இருக்கு. நம்ம இது எப்படின்னா நம்ம இங்க ஆப் பில்ட் பண்ணிட்டு நம்ம கொண்டு போக மாட்டோம். வேற எங்கேயும் போய் டெப்ளாய் சம்மர் நம்ம ஆப்பியன்லேயே பில்ட் பண்ணிட்டு டெப்ளாய் இன் ஆப்பியன் செல் ப்ரோ. ஏபிஎனே இந்த வந்து ஒரு நம்ம ஆப் சாஸ் இருக்குல்ல பிளாட்ஃபார்ம் தான், சேல்ஸ்ஃபோர்ஸ் மாதிரி. கிளவுட் தான் ஆமா. கரெக்ட். ஸோ அதனால வந்து கண்டிப்பா நீங்க அந்த சாஸ்ல தான் பில்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா. புரியுதா சூர்யா? ஓகே. ஓகே. டெப்ளாய்மெண்ட்னா வாட் வி வில் டூ இன் ஒரு ரியல் டைம்னா இப்போ நமக்கு எப்படின்னா லைக் எப்படின்னா டிஃப்ரெண்ட் எப்படின்னா ஸ்பேஸ் இருக்கும். டெவ் என்வரான்மெண்ட் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அஸ் டெவலப்பராக டெவலப் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுவோம். அங்கே எப்படி இந்த இவங்க இருக்காங்கல்ல QAs செக் பண்ணுவாங்க. ஏதாவது பக்னா பக் ரைஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் எந்த பக்கும் இல்லைன்னா அங்கேருந்து லைவுக்கு போகும். அந்த லைவ் ஆப் தான் எப்படின்னா கஸ்டமர் யூஸ் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷனில். ஸோ அந்த டெப்ளாய்மெண்ட் இருக்கு லோயர் டு ஹையர். அது டிஃபால்ட்டாக எல்லா பக்கம் பண்ணுறது தான். பட் இங்கே நம்ம ஆப் வந்து இட் இஸ் ஹோஸ்டட் இன் ஆப்பியன் சர்வர் ஒன்லி. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ். எனி அதர் டவுட் ப்ரோ? இல்ல ப்ரோ. எதெல்லாம் கேளுங்க, ஜஸ்ட் நோ இஷ்யூஸ். தப்பா கூட கேட்கலாம், தப்பு இல்லை. ஓகே ப்ரோ. கௌதம் கேட்குறாரு. ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. இந்த கேட்குது ப்ரோ செஷன் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹலோ, இந்த செஷன் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. கேட்குது ப்ரோ. அப்புறம்
தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. அப்புறம் இப்போ வந்து பவர் சொல்லுங்க ப்ரோ, பிஐ டவுட் அது கேளுங்க. பவர் பிஐ அண்ட் ஆப்பிஎல் ரெண்டு சொல்றாங்க ப்ரோ. பவர் பி எது ரொம்ப டிமாண்டிங் கோர்ஸ்? ஆமா, ரெண்டுமே டிமாண்ட் இருக்கு ப்ரோ. பட் எப்படின்னா நீ சொன்னீங்களா அந்த பிளாட்ஃபார்ம், நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் பவர் பி, ஆக்சுவலாக எப்படின்னா மோஸ்ட்லி எப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல எப்படின்னா வாட் தில் டூனா ஆப்பியன் கூட they will integrate பவர் பி. இந்த டேஷ்போர்ட்லாம் பில்ட் பண்ணுறாங்க பவர் பி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டேஷ்போர்டை they will show it in ஆப்பியன். ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம், அதுக்கு இன்டெகிரேட் வித் பவர் பி ஆல்சோ. அந்த பர்பஸ் அது எப்படின்னா நமக்கு டேட்டா சைடில் நீங்கள் இஃப் யூ கோயிங்னா பவர் பிஐ இட் இஸ் ஃபைன் ப்ரோ. நீங்கள் ஏன்னா அது எப்படின்னா மெயின்லி இட்ஸ் எப்படின்னா நம்ம டேட்டாவை வச்சு எப்படின்னா லைக் அதில் நம்ம ஒர்க் பண்ணி ஒரு டேஷ்போர்ட் பில்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஆப்பியன் இட்ஸ் மெயின்லி ஃபார் பில்டிங் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வில் கோ வித் ஆப்பியன் ப்ரோ. யூஸ் கேஸ் வேற இல்லை. நீங்க இனிஷியலா வந்து சர்வீஸ் நோ கேட்டீங்க, இதுல வந்து அவர் சர்வீஸ் நோவே பில்ட் பண்ணி காமிச்சிட்டாரு. சர்வீஸ் நவ் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான் இப்போ பில்ட் பண்ணாரு ஆக்சுவலா. பட் சர்வீஸ் நவ்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் அந்த அளவுக்கு பில்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு இப்போ ஒரு பிபிஓ எடுத்துக்கோங்களேன். பிபிஓ வந்து ஒரு இதை மாதிரி கஸ்டமர் சப்போர்ட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணணும்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லையா? கண்டிப்பா. பட் அதை வந்து ஏபிஎனை யூஸ் பண்ணி அவங்க ஏபிஎனை மட்டும் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பேசாம அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி போயிட்டே கண்டிப்பா. இருக்கலாம் இல்லையா? நீ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சில ஆப்ஸ் இருக்கும், நம்ம ஆப்பியன்லேயே கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். லைக் எப்படின்னா அந்த மாதிரி வேணா பண்ணலாம் ஆப்பியன்ல, அதெல்லாம் பெருசாக பண்ணலாம். இதெல்லாம் எப்படின்னா வெஹிக்கிள் நம்ம ஷோரூம் இருக்குல்ல, ம். அந்த வேலை, அந்த வண்டியெல்லாம் முடிஞ்சிச்சு அதெல்லாம் செக் பண்ண அந்த மாதிரி ஒரு சாம்பிள் பண்ணியிருக்காங்க ஆப்பியன்லேயும். மோஸ்ட்லி எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல இதுல. கரெக்ட். ஆமாம் 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 ப்ரோ, எல்லாமே இருக்குது. ஃபார்மாலிட்டிக்கல், மேனுஃபேக்சரிங் எல்லாமே தான் இருக்கு. ஏதாவது ரிப்போர்ட்ஸ் ஹெல்த் கேர் டேட்டாவே நம்ம வியூ பண்ணிக்கலாம், நம்ம கிரிட்ல பார்க்காம. எல்லாமே இருக்கு ப்ரோ. நைஸ் அதான் நைஸ். பிஸ்னஸ்ல வர்ற எல்லா இதையும் நம்ம வந்து ஆப்பியன்ல வி கேன் பில்ட் ப்ரோ, ப்ராப்பர் ரெக்யர்மெண்ட். அதுதான் ஃபினான்ஸ், பேங்கிங், மோஸ்ட்லி இப்போ ஆட்டோமேட்டிவ், கரண்ட் எப்படின்னா ரீட்டைல். நீங்க மிடில் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஆப்பியன் தான் ப்ரோ. மிடில் ஈஸ்ட்ல வந்து பேங்க்ஸ், போஸ்ட் ஆஃபீஸு, அப்புறம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள எல்லாமே ஆப்பியன் தான். ஏன்னா அவங்க எப்படின்னா அவங்க என்ன பிசினஸ்லாம் பெருசாக இருக்கும் business எல்லாமே. ஓகே ஓகே. கம்ஃபர்டபுளே பண்றதுக்கு முக்கால்வாசி ஆப்பியன் தான். ஏன்னா அவங்க வந்து லைக் காஸ்ட் வந்து கம்மி கம்பேரிட்டிவ்லி. ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சேஞ்ச் நம்ம வந்து இஷ்டப்படாத பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஆப் பில்ட் பண்ணுவேன், எனக்கு இந்த ஆப் வந்து பேஸ்மெண்டே மாத்தினா மாத்திக்கலாம். ஹலோ, பிரேக் ஆகுதா? ஐ திங்க் இல்ல லைட்டா ஆச்சுது, இப்போ ஓகே. அதான் இன்னொன்று நம்ம வந்து அதான் சேஞ்ச். இப்போ நம்ம சம்டைம் இப்போ நம்ம ஜாவால ஒரு ஆப் பில்ட் பண்றோம் ப்ரோ, டிப்ளை பண்ணியாச்சு, ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. கிளைண்ட் வரான், எனக்கு இந்த ஆப்போட ஃபங்க்ஷனாலிட்டி மாற்றணுன்றான். அதுக்கெல்லாம் பெரிய வேலை, கரெக்டாக பெரிய வேலை, திரும்ப நம்ம கூட பார்க்கணும், ரிவ்யூ பண்ணணும், வெர்ஷன்லாம் மாறி இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் நம்ம ஆப்பியன்லாம் கொடுத்தா நீ சேஞ்ச் கொடுத்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், டக்குன்னு மாற்றிடலாம், சேஞ்ச் கரெக்டாக மாற்றிடலாம். ஆடிட்டிங் பண்ண முடியல இல்ல? ஆடிட்டிங்னா மீன்ஸ் லைக் இப்போ யார் வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணாங்களா? அது பண்ணலாம் ப்ரோ, அதெல்லாம் பண்ணலாம். அது வந்து நம்ம வி கேன் டூ எப்படின்னா லைக் நம்ம டேபிள் இருக்குல்ல, இந்த ஃபீல்டில் இந்த வேல்யூ மாறி இருக்குனாலும் நம்ம செக் பண்ணலாம், அந்த அளவுக்கு டீப்பாக செக் பண்ணிடலாம். எங்கள் பழைய ஆப்லாம் அப்படி தான் இருக்கும். எப்படின்னா இப்போ நான் ஒரு ரெக்வஸ்ட் ரைஸாக இருக்கும், நான் அதை வந்து போய் ஒரு சின்ன வேல்யூ மாற்றினாலும் யார் மாற்றினா, எப்போ மாற்றினா, வாட் இஸ் த ஓல்டு வேல்யூ, வாட்ஸ் த நியூ வேல்யூ, அந்த அளவுக்கு நம்ம வந்து டெப்த்தாக எடுத்துடலாம், ஆடிட்டிங் பண்ணலாம். வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது நம்ம லாஜிக் போடுறது தானே நம்ம, அது கரெக்ட். ஜஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் டேபிள்ஸ். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி பிஐ சார்ட்டும் நம்ம பார்க்கலாம், நீங்க காட்டுறீங்க. கண்டிப்பா. ஆமா ஆமா. ஸோ ஸ்ரீகுகன் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, கேளுங்க ஸ்ரீகுகன். ப்ரோ ஆடிபிளா இருக்கா? கேக்குது ப்ரோ. இப்போ நீங்க பேங்கிங் அப்ளிகேஷன்லாம் வந்து ஆப்பியன் யூஸ் பண்ணி பில்ட் பண்றாங்கன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ இது வந்து கிளவுட்ல தான் ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஆமா. பேங்க்ல வந்து என்னோட டேட்டாஸ் வந்து செக்யூரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை வந்து நம்ம ஆன் பிரேம் கொண்டு போக முடியுமா? இருக்கு ப்ரோ, ஆன் பிரேம் இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா நான் சொன்னல மிடில் ஈஸ்ட்ல எப்படின்னா, மிடில் ஈஸ்ட்னா கிளவுட் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க மிடில் ஈஸ்ட். அவங்க எப்படின்னா தேல் கோ ஃபார் ஒன்லி ஆன் பிரேம் தான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஜாப் போறப்பெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராஜெக்ட்லாம் எப்படின்னா ஃபுல்லா ஆன் பிரேம் தான். ஒரு 1.5 வருஷம் அப்படின்னா நான் கிளவுட் டிவி இருக்கும், அது சும்மா இருக்கும், அது யூஸ் பண்ணவே மாட்டோம். ஃபுல்லா அப்படின்னா ஆன் பிரேம் தான். சவுதியில மோஸ்ட்லி எப்படின்னா ஆன் பிரேம் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம இது ரொம்ப சிம்பிளா தானே ப்ரோ இருக்கு, நம்மளே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்றோம். பேக் எண்டும் வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கனால இது ஆக்சுவலா லோடு அதிகமாகும் போதும் வந்து பேலன்ஸ் பண்ணிருங்களா? பண்ணிக்கிறோம் ப்ரோ. அதான் சொன்னது எப்படின்னா நமக்கு
ஸ்லோனஸ் இருக்குல்ல, அது மெயின் கண்ட்னா ரேம் கம்மியான ஸ்லோனஸ் ஆகும் ப்ரோ. ஓகேவா, அது மெயின். இன்னொன்று எப்படின்னா நம்ம நம்ம எப்படின்னா மானிட்டரிங் டேப் ஒன்று இருக்கும், இங்கே நான் பார்க்கலாம். ப்ராசஸ் மானிட்டர் இதுல நான் பார்த்துடலாம் எவ்வளோ ஓகே ப்ரோ. ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாமே கிளியராக காமிச்சிரும். இங்கே எப்படின்னா நம்ம ஓகே கம்மியாக ஓகே கடுதா மெட்ரிக்ஸில் பார்த்துடலாம். ஓகேவா, இதில் எப்படின்னா இட்ஸ் வே டு ஐடென்டிஃபை ஏதாவது லேக் இருக்கா பார்க்க முடியும் டேஷ்போர்டில். ஓகே ஓகே ஓகேவா, இன்னொன்று எப்படின்னா நம்ம டெவலப் பண்ணி முடிச்சோம்னா ஒரு ஆப்ஷன் ஹெல்த் செக் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அது என்ன பண்ணா நம்ம அதில் நம்ம ஓட்டணும்னா அதே காமிச்சு கொடுத்துரும். நீ இங்கே பண்ண அப்ளிகேஷனில் இந்த இன்டர்ஃபேஸில் லோட அதிகமாக காமிச்சு நம்ம 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 கரெக்டாக அங்கே போய் வி கேன் செக், ஏதாவது அங்கேயே செக் பண்ணிக்கலாம். பிஃபோர் டெப்ளாயும் நம்ம பார்த்துடலாம். நான் பில் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம வந்து நமக்கு ஆப்பே காமிச்சு கொடுத்துரும். நீ பில் பண்ணி முடிச்சிட்ட, ஆப்லாம் ஒர்க் ஆகுது, ஆனால் உன் அப்ளிகேஷனில் இந்த இன்டர்ஃபேஸில் லோட் ரொம்ப இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் பாரு அப்படின்னு காமிச்சிரும். ப்ளஸ் நம்ம இங்கேயும் பார்த்துக்கலாம், ஒரு இவையும் பார்க்கலாம், பெர்ஃபார்மன்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். நான் போட்ட கோடு கரெக்டாக இருக்கா, இட்ஸ் எஃபிஷியண்டாக பார்க்கலாம் அந்த மாதிரி. ஸோ வி கேன் செக், நம்ம அப்போவே பார்த்துக்கலாம். நம்ம கோட் பண்ணுறோம், பட் நம்ம எஃபிஷியண்டாக போகிற மாதிரி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் நமக்கு ஆப்பே கொடுத்துட்றோம். அப்படின்றப்ப நமக்கு சான்சஸ் ஆஃப் கோயிங் லேக் வந்து ரொம்ப கம்மி. ஓகே ஓகே ப்ரோ. நீங்க கேட்குற மாதிரியே வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆன் பிரேம்லேயே நீங்க இன்ஸ்டால் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எல்லா அப்ளிகேஷனுமே அப்படிதான். பட் ஒன்லி ப்ராப்ளம் என்னன்னா ஸ்கேல் பண்ண முடியாது உங்களுக்கு. திடீர்னு வந்து இப்போ நீங்க ஆன் பிரேம்ல இருக்கும்போது உங்களோட அப்ளிகேஷன் ரேப்பிடாக க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கஸ்டமர்ஸ் வந்து உங்க அப்ளிகேஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு வந்து உங்களோட ஆப் வந்து பயங்கரமா ரேப்பிடாக க்ரோ ஆரம்பிச்சிச்சு, வேர்ல்டு வைடா குளோபலாக க்ரோ ஆகுதுன்னா அப்போ இம்மிடியேட்டா ஸ்கேல் பண்ணணும்னா கண்டிப்பா ஆன் பிரமால உங்களால ஸ்கேல் பண்ண முடியாது. இப்போ நீங்க அவர் சொன்ன மாதிரி சவுதியில எங்க வேணாலும் உங்களோட ஆன் பிரிம் டேட்டா சென்டர் இருக்கு அப்படின்னா நீங்க சவுதியில நீங்க ஐ மீன் அந்த அப்ளிகேஷனை நல்லா சூப்பராக ரன் பண்ண முடியும். திடீர்னு வந்து குளோபலாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து தேவைப்படுது, குளோபலாக ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஜப்பான் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலில் கொஞ்சம் பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ரொமேனியா கொஞ்சம் பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி குளோபலாக அங்கங்கே இது மாதிரி யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது க்ரோ ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சா அவங்களோட ஸ்கேல் பண்ண முடியாது. பட் டேட்டா சென்டர் வந்து சவுதியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனை வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது ஸ்பீடாக உங்களால் ஜப்பான்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ப்ராக்ஸி சர்வர், ஐ மீன் கேஷிங் சர்வர் இருக்காது, உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை கேஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகும், யூசர்ஸ் அதை ஆப்வியஸாக யூஸ் பண்ண மாட்டாங்க, உங்களோட பிஸ்னஸ் படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் ஆன் பிரம் ஏன் இதை பர்டிகுலராக சவுதியில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரைவசி கன்சர்னுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஸ்கேல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ப்ரைவசி மட்டும்தான். ஸோ டேட்டா எங்களுக்கு செக்யூராக இருக்கணும், அதனால மட்டும்தான் நாங்கள் வந்து ஆன் பிரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு பேங்கிங் செக்டாரில் இருக்கிறதுனால அவங்க ஏபிஐனை வந்து ஒரு ஆன் பிரிமில் ஒரு அப்ளிகேஷன் சர்வரை போட்டு அதில் இன்ஸ்டால் பண்ணி அதை அவர் சொன்ன மாதிரி 32 GB எத்தனை மேபி 2-3 சர்வர் கூட போட்டு அதுக்கு கண்டெய்னராக போட்டு அதுக்கப்புறம் கியூபர்னெட்டிஸை வச்சு கூட அவங்க வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். எப்படி நமக்கு தெரியாது, மேபி அந்த செட்டப்பை போய் பார்த்தா தான் தெரியும். அது மோஸ்ட்லி நமக்கு எப்படின்னா அந்த ஒர்க் தேவன் யூ ப்ரோ ஆப்பே பண்ணிடுவாங்க, நம்ம சப்போர்ட் பண்ணாலே போதும் ஆப் எனக்கு. ஓகே ஓகே அவங்களே ஓகே பார்த்துக்கிடுவாங்க, ஏன்னா தே ஹேவ் அக்சஸ்ல. ஓகே ஓகே ப்ரோ. இத நம்ம ஹைபிரிட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம் தானே? ஹைபிரிட்னா வாட் டு யூ மீன் ப்ரோ? இல்ல அவர் என்ன நமக்கு செக்யூரான டேட்டா மட்டும் நான் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் வச்சுக்கலாம். யா அது இருக்கு. அவர் என்ன பார்ஷியலா நீங்க ரொம்ப ஆகும்போது லோட் அதிகமாகும் போது கூட பேலன்ஸ் பண்றதுக்காக கிளவுட்ல இருந்து ரிசோர்ஸ் எடுத்துக்கலாம், மற்ற டைம் எல்லாம் தேவையில்லாதப்ப வச்சு. கரெக்ட். ஆக்சுவலா எப்படின்னா எனக்கு எப்படின்னா ஒரு கேஸ் இருந்துச்சு, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்றப்ப எப்படின்னா அந்த அசெட் இருக்கும்ல, எங்க எப்படின்னா நாங்கள் எப்படின்னா பிக் கிளைண்ட் சவுதி எப்படின்னா பெரிய கிளைண்ட், அவன் தான் பெரிய ஆள். ஓகேவா, ஏஜென்ட் கிளைண்ட். ஓகேவா, எப்படின்னா அவன் எப்படின்னா அந்த அசெட் இருக்கும். ஓகேவா, அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன் ரூம்ல இருந்துச்சு ப்ரோ. ஆன் ரூம்ல என்ன ஆச்சு எப்படின்னா ஸ்டோர் பேக்லாம் போட்டிருந்தோம், எல்லாரும் லாக் ஆயிருச்சு, எதுவுமே 2 நாள் ஆப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ வாட் பி டிட்னா அந்த அந்த அசெட் டேபிள் இருக்குல்ல, அது எப்படின்னா வி மூவ் டு கிளவுட், அதை மட்டும் கிளவுட் மூவ் பண்ணிட்டோம், மற்றெல்லாம் ஆன் ரூம் தான் இருந்துச்சு. அது நாங்கள் பண்ணவும் டிராஸ்டிக்காக எங்களுக்கு தெரிஞ்சு வி ஃபேஸ் மெனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். நாங்கள் அந்த ஒரு விஷயம் பண்ணோம், பார்த்தோம், அது ரொம்ப லோடு எடுத்துச்சு, அதை மட்டும் கிளவுட் மூவ் பண்ணிட்டோம். அந்த ஒரு சேஞ்சில் வந்து வி காட் மெனி லைக் காஸ்ட் அதிகமாகிடுச்சு அந்த அப்ளிகேஷனில். ஸோ நம்ம ஹைபிரிட்டாக பண்ணலாம் ப்ரோ, இது வந்து பண்ணியிருக்கோம், அதான் சொல்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் பழைய அப்ளிகேஷன் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. இந்த क्वेश्चन எதுக்காக வந்துச்சுன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஆன் பிரம் வெர்சஸ் கிளவுட்ன்ற மாதிரி செஷன்லாம் எடுத்திருக்கோம். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஹைபிரிட் எல்லாமே வந்து கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சு. சாஸ் சர்வீஸ் மாடல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு
ஐடியா இன்னும் மேபி பசங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருக்கும், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா ம் தேறிட்டாங்க, எல்லாமே கிளியர் ஆயிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் சூப்பர் ஏன்னா ப்ரோ. இந்த அளவுக்கு வந்தால் தான் உங்களுக்கு இந்த செஷன்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுன்றதுக்காக தான் கண்டிப்பா அந்த அளவுக்கு கொண்டு நானே வந்தாங்க. அதான் யோசிச்சேன் வந்து ம். ஆப்பின் வந்து எப்படின்னா ஜஸ்ட் நான் யோசிச்சேன். ஏன்னா நம்ம டீப்பா போனா அவங்க டக்குன்னு புரியாது கரெக்டா. அதான் கரெக்ட் பேசிக்கா கரெக்ட். ம் இன்டர்ஃபேஸ்னா அந்த யூஐ பேக் எண்ட்னா இதை நானே. ஏன்னா ம் ம் இப்போ நம்ம ஒரு இன்டர்னுக்கு ட்ரெயின் பண்றோம், அவன் அப்படின்னா ஆப்பில் ஒர்க் பண்ண போறான். ஸோ ம் அவனுக்கு நம்ம விட்டு கவர் எவ்ரி திங், எதுக்கு கண்டிப்பா. இதை போடுறோம் வி ஷுட் ம் இங்க எப்படின்னா நம்ம வந்து வி கிவிங் எக்ஸ்போஷர் ஆப்பின்னு ஒன்று இருக்கு, அதை எப்படி பில்ட் பண்ணலாம் ஜஸ்ட் காட்டுறதுக்கு வி ஜஸ்ட் கோன் ஹை லெவல். ம் ம். ஓகே அதுக்காக இன் கைஸ், டவுட்ஸ். வேற யாராச்சும் ஏதாவது டவுட்டு? நாகா இல்லை சேல்ஸ் ஃபோர்ஸ் தானே? ஓகே, காவியா கேட்க போகிறாங்களா? கேளுங்க காவியா. இது ஒரு ஃபார்ம் ரெடி பண்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் மாதிரி கரண்டா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நான் அப்ளோல ஒர்க் பண்றேன் அப்படின்னா, நான் பேஷண்ட் கிட்ட ஃபீட்பேக் ஃபார்ம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா, வாங்கிக்கலாம். இன்பில்டா இருக்கிற ஆப்ல இருந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரியா? புரியல லாஸ்ட் எனக்கு புரியல. இப்போ ஆ ஏபிஎன்ற அந்த அந்த லிங்க் தான் நீங்க இப்போ பப்ளிஷ் பண்ணீங்க கிளவுட்ல. ஆமா. ம் சோ ம் அத வந்து இப்போ நாங்க யூஸ் பண்ணிட்டு இருப்போம். டேஷ்போர்ட்ல நிறைய ஆப்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஓகே ஒவ்வொரு பர்பஸா. சோ ஓகே. அந்த டேஷ்போர்ட்ல இந்த மாதிரி ஒரு லிங்க் மெர்ஜ் ஓ பண்ண முடியுமா, புரியுது. இல்ல பண்ணிக்கலாம். தனியாவே லைக் எடுத்து? புரியுது. எப்படின்னா எப்படின்னா உங்க ஆப்ல எப்படின்னா அந்த லிங்க் நீங்க எப்படின்னா ஷோ பண்ண கரெக்டாக ஷோ பண்ண போறீங்க அந்த மாதிரி சொல்றீங்களா? ஜஸ்ட் டிஸ்ப்ளே பண்ண போறீங்களா, இல்லை வந்து நீங்க வந்து அந்த ஆப் அதில் காட்ட போறீங்களா உங்க அப்ளிகேஷன்ல? இல்ல, எனக்கு அது மட்டும் புரியல. மேபி ஐ மே மிஸ்கான்செப்ஷன். எனக்கு என்ன சொல்லுங்க, லைக் இப்போ எப்படின்னா உங்க ஆப் இருக்கு கரெக்ட்டுங்களா? உங்க ஆ, அப்ளிகேஷன் இருக்கு ஓகேவா? ம். அதுல எப்படின்னா நீங்க இந்த ஆப்போட லிங்க்கை நீங்க டிஸ்ப்ளே பண்ண போறீங்களா, இல்லை எப்படின்னா இந்த ஆப்பே அதில் காட்ட போறீங்களா? இல்லைன்னா உங்க ஆப்ல இருந்து நீங்க ஆப்பே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணுமா, அந்த மாதிரியா? இல்ல நான் இப்போ ஆ என்னோட ஆப்ல அது மெர்ஜ் பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்டேன். மெர்ஜ்னா வாட் டு யூ மீன்? மெர்ஜா இன்டகிரேட்டா? ஆமா, இன்டிகிரேட். இன்டகிரேட் பண்ணிக்கலாம். தட் we can do. நமக்கு தான் ஏபிஎஸ் இருக்குல்ல. ஓ, நீங்க இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இந்த போட்டோம்ல இந்த ப்ராசஸ் ஓகேவா? இப்போ எப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த கேஸ் ஃபார்ம் இருந்துச்சா, நம்ம இதுக்கு எப்படின்னா வேல்யூ எப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு ஃபார்ம்ல இருந்து வாங்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம ஆப்பிள் எப்படின்னா யூஐ பில்ட் பண்ணவே கிடையாது ஓகேவா? இப்போ உங்க அப்ளிகேஷன் ஓகேவா, அங்க எப்படின்னா அங்க ஃபார்ம் இருக்கு. என்ன பண்ணலாம், உங்க ஆப் வந்து எப்படின்னா அந்த ஃபார்ம்ல இருக்கிற வேல்யூஸை வாங்கி நம்ம ஏபிஐல எப்படின்னா we can போஸ்ட் பண்ணலாம் நம்ம ஆப்பியனுக்கு. இப்போ என்னன்னா நமக்கு வந்துன்னா ஏபிஐ இங்கே ட்ரிகர் ஆகும், ட்ரிகர் ஆகிட்டு அவங்க வர்ற வேல்யூஸை நம்ம எடுத்து அதை நம்ம டேபிளுக்கு கன்ஸ்ட் பண்ணிட்டு நம்ம டிபியில் என்ட்ரி போட்டுடலாம். அப்படின்றப்ப ஃபார்ம் உங்க ஆப்ல இருக்கும், பேக் அண்ட் ஆப்பின்ல இருக்கும். ஓகே. அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நீங்க கேட்குறது வெறுமனே ஃபீட்பேக் கலெக்ஷனுக்கு மட்டுமா? இல்ல வேற இப்போ அட்டெண்டன்ஸ் ஆ லாகின் பண்றோம். இங்க ஒர்க் ஃப்ளோ So, மாதிரி பிஸ்னஸ் லாஜிக் ஒர்க் ஃப்ளோ இருக்கு இல்லையா? பிஸ்னஸ்ல ம், உங்களுக்கு செயினாட்டு அப்ரூவல் போறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ம் டேட்டா பேஸ், அதாவது டேட்டா நிறைய பேர்ட்ட இருந்து வாங்குறதா கலெக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ ரிலேட்டடா இருக்கிற எந்த ஒரு பிசினஸ் அப்ளிகேஷனையும் நீங்க ஏபிஎன்ல பில்ட் பண்ணலாம். அது அவர் சொன்ன மாதிரி டிக்கெட்டிங் டூலா இருக்கலாம், இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஃபீட்பேக்கா இருக்கலாம், இல்ல லீவ் அப்ரூவலா இருக்கலாம், கரெக்ட். இல்ல பேஷண்ட் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதா இருக்கட்டும், எதுனாலுமே நம்ம அதுல அந்த லாஜிக் படி நீங்க பில்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. அது ஓகே சார். எப்படின்னா they won't depend on yeah. ஏன்னா ரியல் டைம்னா கஸ்டமர்ஸ் they won't depend on only one system. ஏன்னா அவங்க எப்படின்னா அவங்க கம்பெனிஸ் they use multiple systems, SAP இருக்கும், சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ வந்து வாட் தே வாண்ட்னா they need to integrate everything. அப்படிதான் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இல்ல உங்க கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுங்க, கரெக்டா ஆன்சர் பண்ணலாம். ம் இல்ல சார், அதுதான் சார் அது எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே ஓகே. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பிசினஸ்க்காக யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் தான். இப்போ வந்து பப்ளிக்கா இதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள மாதிரி யாரும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து கரெக்ட். எஸ், கூகுள் ஃபார்ம் அதனால யூஸ் பண்ணிட்டு போறோம். அப்போலோ அது மாதிரி மென்ஷன் பண்ணேன். அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க வந்து இப்போ இவர் சொன்னார் இல்லையா, சவுதியில் இருக்கிற மெயினா பேங்கிங், ஃபினான்ஸ் இந்த செக்டர்ல தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி உங்களுக்கு பல்கா லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிஸ்னஸ் லாஜிக் அவங்களோட மொத்த அப்ளிகேஷனுமே ஏபிஎன் ரிலேட்டடா வந்து அவங்க பில்ட் பண்ணுவாங்க. மேபி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 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 அப்ளிகேஷனும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்னா அவங்களுக்கு ஒன்று, இல்லை பேங்கிங்லேயே வந்து கோர் பேங்கிங்க்கு ஒன்று, இல்லை வந்து ரீட்டைல் பேங்கிங்க்கு ஒன்று, கார்பரேட் பேங்கிங்க்கு ஒன்று, இந்த மாதிரி தனித்தனியாக அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க கம்பெனிக்குள்ளேயே அவங்க மேபி
நிறைய ரன் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் நியூ டு யூ. கரெக்டா, யூ ஆர் ஆல் நியூ டு திஸ் ஆப்பியன் திங்ஸ், ரைட்? மேபி சம்திங் உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். ஏன்னா டக்குன்னு ஒரு ஃபார்ம் தூக்கி போட்டாரு, ஃபார்ம் தூக்கி டேபிள் பண்ணாரு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் பிளாங்கா இருக்கலாம். நீங்க கேட்கலாம், யூ கேன் பிங் மீ அண்ட் ஆஸ்க் மீ இன் டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஐ வில் டு ஆன்சர். இஸ் மெயின்லி டு கிவ் எக்ஸ்போஷர் அபவுட் ஆப்பியன். இந்த மாதிரியும் ஒரு ஏரியாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு. நீங்க இப்போ எப்படின்னா கரண்டா எப்படின்னா நீங்க கேட்கலாம், நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னா மெனி கம்பெனிஸ் ஆர் யூசிங் ஆப்பியன். லைக் டிசிஎஸ்ல ஆப்பியன் டெவலப்பர்ஸ் இருக்காங்க, டிசிஎஸ், சிடிஎஸ், எல்பிஸ், அப்புறம் ஹெச்சிஎல், ஹெக்ஸாவர். இங்கெல்லாம் எப்படின்னா பீப்புள்ஸ் ஆர் ஹையரிங் ஆப்பியன் டெவலப்பர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பியன் இருக்கு. அப்படின்னா லைக் நம்ம ஆஸ் வி ஆல் நம்ம எப்படின்னா ஜென்ரலாக ஐடியா மைண்ட் இருக்கும்ல, நான் ஐடி ஃபீல்டுக்கு வேலைக்கு போகிறேன், அங்கே என்ன இருக்கும், ஃபுல் ஸ்டாக் இருக்கும், ரியாக்ட் இருக்கும், ஜாவா இருக்கும். நம்ம எப்படின்னா அந்த க்ளோஸ்லேயே மாட்டிக்கிட்டோம். சின்ஸ் நம்ம இந்த மாதிரியும் ஏரியாஸ் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு, பூம் ஆகிட்டு இருக்கு. எப்படி இப்போ ஏஐ பூம் ஆகிட்டு இருக்கோம், சிமிலர் எப்படின்னா நோ கோடும் இப்போ நம்ம லோ கோடில் பேசுகிறோம், பட் லோ கோடை தாண்டி இப்போ நோ கோடும் வந்துகிட்டு இருக்கு. யூ மே ஹியர் மெனி ஆப்ஸ், ரைட்? பபிள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ளட்டர் ஃப்ளோ, வெப் ஃப்ளோலாம். அப்புறம் இதெல்லாம் நோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ். இதெல்லாம் இப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கு. நல்லா நீட்டாக முடிஞ்சிச்சு, ஹாப்பியாகவே முடிஞ்சிச்சு. நல்லா ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹாப்பியஸ்ட் செஷன். ஓகே கைஸ், ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் குட் நைட். யா, டேக் தனித்தனியா கேர் பேர்லாம் கைஸ். சொல்ல நன்றி. வணக்கம். தேங்க் யூ ஆல். யா, பை பை. குட் நைட் Bye. ப்ரோ. தேங்க்யூ. Bye. தேங்க்ஸ் Okay. தேங்க்ஸ் ஆல். பை பை.